அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். am I audible? ஆடிபிளா இருக்குங்களா? Super. Okay, we shall start now. Okay, so first of all இன்னைக்கான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 அதில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா நேற்று யாரோ ஒருத்தர் போயம் பற்றி கேட்டிருந்தாங்க. அது ஃபார்ச்சுனேட்லி அடுத்த இந்த 1 2 அந்த ஜான்வரி 1லேயே வந்திருக்கு. ஸோ அதனால் இன் டீட்டெயில்டாக நம்ம அதை பற்றியும் பார்க்க போகிறோம். போயம் 4 அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வேறு ஏதாவது இதே மாதிரியே டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கைண்ட்லி இன்ஃபார்ம் மீ இன் த கமெண்ட் செஷன். ஓகேங்களா? லைவ்லேயும் போடுங்க. அதுக்கப்புறமா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமாவும் அந்த கமெண்ட் செஷனில் போடுங்க. லைவில் ஒரு வேளை நான் பார்க்க தவறிட்டேனாலுமே அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸஸில் உங்களுக்கு இன் டீட்டெயில்டாக வீடியோஸ் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கிளாஸஸ்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸில் இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இதை ஹைலைட் பண்ணல நான் அப்படின்னா, ஐ வாண்ட் டு ரீட் திஸ் ஹோல் ஆர்டிக்கல். ஓகேங்களா? you should read these whole article. என்ன அப்படின்னா, this is the beautiful example for how to articulate an essay. ஓகேங்களா? this is written by our late Prime Minister Manmohan Singh. ஓகேங்களா? அவர் 2002 எழுதின ஆர்டிக்கல் இது. அவர் தவறுனதுனால இப்போ அவருடைய நினைவாக இந்த ஆர்டிக்கலை ஹிந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கலில் அவர் he has summarized the 50 years 75 years of India's history. போஸ்ட் ஹிஸ்ட்ரி எப்படியெல்லாம் இருக்கணும், என்னென்ன டாப்பிக்கை தொட்டிருக்காரு, அதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். பாலிட்டி, டெமோக்ரஸியை பற்றி பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை பற்றி பேசியிருக்காரு. டெமோக்ரஸி பாலிட்டியை பற்றிட்டு அப்புறமா எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை பற்றி பேசியிருக்காரு. எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்வியஸ்லி இஸ் த ஆர்கிடெக்ட். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த 1991 அப்புறமா நம்மளுடைய பொட்டன்ஷியல் எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுங்கிற மாதிரிலாம் பேசிட்டு, பட் ஸ்டில் வி ஹாவ் அ சேலஞ்சஸ், வாட் அண்ட் ஆல் த சேலஞ்சஸ் அதை பற்றி தொட்டிருக்காரு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்க்ளூசிவ் க்ரோத்தாக இருக்கட்டும். ஓகேங்களா? அதை நம்ம இன்னும் அச்சீவ் பண்ணல. ஓகே, ஜாப்லெஸ் க்ரோத் வந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாவர்ட்டி இருக்குது. ஓகே, ஸோ இதை பற்றியெல்லாம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பேச, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அடுத்து அவர் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. எக்கனாமியை தொட்டுட்டு தென் இஸ் கோயிங் டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இஸ் சம்மரைசிங் வாட் அண்ட் ஆல் த ஃபீட்ஸ் வி ஹவ் அச்சீவ்ட். ஓகேங்களா? என்னென்னலாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரோ, அதில் இருந்து அதுக்கப்புறம் நியூக்ளியர் டெக்னாலஜிலேருந்து பயோடெக்னாலஜிலேருந்து நம்ம வாட் அண்ட் ஆல் ஒண்டர்ஸ் வி ஹவ் டன் அஸ் அ கண்ட்ரி, அந்த நம்மளோட பொட்டன்ஷியலை எப்படியெல்லாம் அன்லீஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு, பட் ஸ்டில் இஸ் வரியிங் அபவுட் த சூடோ சயின்ஸ். கல்ச்சுரல் ரிவைவலிசம் அப்படிங்கிற பேரில் சயின்ஸ் இஸ் ஓவர்டேக்கன் பை த மித்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த பயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். நெக்ஸ்ட் இஸ் கம்மிங் டு த ஃபாரின் பாலிசி இஷ்யூ. ஃபாரின் பாலிசியில் நம்ம எப்படி ஸ்ட்ராங்கர் டிப்ளமசியை கையாளணும். இப்போ பட் திஸ் ஃபாரின் பாலிசியில் இந்த கவர்மெண்ட் இன்னும் ஸ்ட்ராங்கராக தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஆக்டிவ், ஸ்ட்ராங்கர், ப்ரோ ஆக்டிவ் ஃபாரின் பாலிசியை அவங்க கையாண்டுக்கிட்டு இருக்காங்க, விச் இஸ் குட். ஸோ அந்த ஸ்ட்ராங் ஃபாரின் பாலிசியை கையாளணும் அப்படின்றத அவரும் சொல்கிறார். ப்ரோ ஆக்டிவ் ஃபாரின் பாலிசி, ஸ்ட்ராங்கர் ஃபாரின் பாலிசி விச் வி ஹாவ் டு டேக். ஓகேங்களா? அது இல்லாமல் நிறைய டைப் ஆஃப் டிப்ளமசி எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்கணும். ஓகேங்களா? விச் இட் ஷுட் நாட் பி அ ஸ்பெசிஃபிக் திங். ஓகேங்களா? ஒரு கண்ட்ரியை நோக்கி இல்லை ஒரு கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக இப்படி இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி ஆஃப் அ ஓவரால் வார். நம்மளுடைய ஸ்டாண்ட்ஸை, நம்மளுடைய ப்ரெசன்ஸை இந்த வேர்ல்டில் நம்ம ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். வி ஹாவ் டு எஸ்டாப்ளிஷ் அஸ் அ சிங்குலர் போல். ஏஷியாவில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான போல் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும். ஓகேங்களா? இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் போல் விச் இஸ் என்விஷன்டு பை த நேரு ஆல்சோ. நேரு என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் எரால we as the one of the 4 important nation வருவோம் அப்படிங்கிறத நினைக்கிறாரு. 4 important nationனா அப்போ 3 என்னது? US, USSR, அப்புறம் சைனா, தென் இந்தியா will come as a 4 important nations in the 21st century. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இன்னும் we have to still unlock our potential. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஐ பேமெண்ட்ஸ் இருக்குல்ல,
அதில் நம்ம வந்து எவ்வளோ யூபிஐ டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஒரு வருஷத்துக்கு பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 lakhs crores we are digitally transacting. பட் அது எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 30% ஆஃப் அவர் பாப்புலேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ரிமைனிங் 70 யூஸ் பண்ணால் see the potential ஆஃப் அவர் எக்கானமி. ஓகேங்களா? அப்போ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பொட்டென்ஷியல் இருக்குது. ஓகே, ஸோ he is touching about the foreign policy. ஃபாரின் பாலிசியை வந்து டச் பண்ணுறாரு. தென் he is going to socio economic அந்த indices where he is giving about some challenges, issues and what to do. ஓகேங்களா? மால் நியூட்ரிஷன்லேருந்து அண்டர் நியூட்ரிஷ்மெண்ட்லேருந்து ஸ்டண்டிங்லேருந்து these are some of the issues which we have to undergo. அதுக்கப்புறம் அதை எப்படி வந்து சரி பண்ணுறது, சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாரு. லாஸ்ட்டாக அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா he is also giving a kind reminder to the citizenry of their role in their country. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த ஃப்ளோ, அந்த கோஹரன்ஸ். இது எல்லாத்தையுமே இந்த ஆர்டிக்கலை நீங்கள் படிக்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு இன்ட்ரொடக்ஷன் எப்படி கொடுக்கணும், ஒரு கன்க்ளூஷனை எப்படி போடணும், how to transact from one part to another part. ஒரு பேராகிராஃபில் இருந்து இன்னொரு பேராகிராஃபுக்கு எப்படி நம்ம ஜம்ப் பண்ணணும், அந்த ஃப்ளோ ஆஃப் ஐடியாலஜி, ஃப்ளோ ஆஃப் ஐடியாஸ் எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஆர்டிக்கலை படிக்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த ஆர்டிக்கலை ஃபுல்லாக படிங்க. இதோட ஜிஸ்ட்டை நான் அடுத்த பேஜில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஜிஸ்ட்டும் இருக்குது. பட் புரியலனா அந்த ஜிஸ்ட்டை பாருங்கள், அதுக்கப்புறம் என் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை ஒரு வாட்டி பார்த்துட்டு தென் இஃப் யூ ரீட் திஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த ஆர்டிக்கல். பட் த ஃப்ளோ அண்ட் கோஹரன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் லைன் பை லைன் பார்க்கணும். ஒரு பேராகிராஃப் இருக்கா, அந்த பேராகிராஃபை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதில் என்ன சொல்ல வராரு, ஒரு கோர் தீம் இருக்கும் அந்த பேராகிராஃபில். அந்த கோர் தீமை சுற்றி அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா தீசிஸ், சப் தீசிஸ், அதுக்கான எக்ஸாம்பிள், அதுக்கான வேலிடேஷன் பாயிண்ட், இப்படி அதை வடிவமைச்சிருப்பாங்க. அந்த வடிவமைச்சதுக்கப்புறமா அடுத்த பேராகிராஃப், இந்த பேராகிராஃபுக்கும் அடுத்த பேராகிராஃபுக்கும் ஒரு லிங்க் இருக்கும், அந்த பேராகிராஃபுக்கும் இந்த பேராகிராஃபுக்கும் ஒரு ஃப்ளோ இருக்கும். ஆனால் ஒரு தீம் தான் இருக்கும். புரியுதுங்களா? ஒரு எஸ்ஸே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு மாலையில் மணியை கோக்குற மாதிரி. ஓகே, அப்போ ஒரு மணியை அந்த மாலையிலேருந்து எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த மாலை உடஞ்சி போயிடும். அதே மாதிரி ஒரு பேராகிராஃபை உங்கள் எஸ்ஏலேருந்து உருவிட்டாங்க அப்படின்னா யுவர் எஸ்ஏ ஷுடன்ட் மேக் எனி சென்ஸ். ஓகேங்களா? சம்மந்தமே இல்லாமல் ஃபில் பண்ணணுமேன்றதுக்காக இப்படியெல்லாம் எழுதக்கூடாது. ஒவ்வொரு பாயிண்ட்டும், ஒவ்வொரு தீமும், ஒவ்வொரு ஃப்ளோவும், ஒவ்வொரு கோஹரன்ஸும் அப்படியே அழகாக மணிமணியாக மாறணும், மாலை மாதிரி வரணும். ஓகேங்களா? அது 360 டிகிரியில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எப்படி இவர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு பாருங்கள், வேரியட் டாபிக்ஸ். இதுதான். ஆனால் வந்து மொத்தமாக இவர் எஸ்ஸே எழுதலை. ஓகேங்களா? இவருக்கு சம்மந்தப்பட்ட இம்பார்ட்டண்ட்டாக என்ன நினைக்கிறாரோ அதை எழுதியிருக்காரு. இன்னும் நிறைய டாபிக்ஸ் எழுதலாம், இன்டர்னல் செக்யூரிட்டி எழுதலாம். ஓகேங்களா? எத்திக்கலாக இந்தியா எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேங்களா? இது இல்லாமல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டியலாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, ஜாகிரபிக்கலாக, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இப்படின்ட்டு எஸ்ஏ டாபிக்ஸ் கேன் பி லிங்க்டு டு யுவர் ஜிஎஸ் டாபிக்ஸ் இட் செல்ஃப். டாபிக்ஸை வந்து வடிவமைச்சே நீங்கள் உங்களால் உங்கள் எஸ்ஏ டாபிக்ஸை கொண்டு போக முடியும். ஓகேங்களா? இது எழுத தான் உங்களுக்கு வரும். இந்த மாதிரியான ஆர்டிகல்ஸை படிக்க தான் உங்களுக்கு வரும். ஓகே, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த நேச்சர் ஆஃப் டிசென்ட். டெமோக்ரஸி, த வெரி பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த நேச்சர் ஆஃப் த டிசென்ட். உனக்கும் எனக்கும் ஒரே மாதிரியான அந்த ஒற்று போகக்கூடிய நிலைமை இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீ ஒரு கருத்தை சொல்லலாம், நான் ஒரு கருத்தை சொல்லலாம். அந்த கருத்து ரெண்டுமே வந்து ஒரே கருத்தாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்படி ஒரே கருத்தாக இருக்குது அப்படின்னா அது டெமோக்ரஸி கிடையாது. ஒவ்வொரு பீப்புளுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். அதை சொல்லக்கூடிய அந்த ஸ்பேஸை வந்து ஒரு கண்ட்ரிக்கு அந்த கண்ட்ரியோடைய அரசியலமைப்பு கொடுத்து வச்சுருக்கா, அதுதான் உண்மையான டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ டெமோக்ரஸி அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் த டெசன்ட் அப்படின்னு அர்த்தம். டெசன்ட் இஸ் த டிசென்ட், அதாவது நான் அவங்க கூட ஒத்து போகலை அப்படிங்கிறத தைரியமாக சொல்லக்கூடிய அந்த வெளிப்பாடு தான் டெமோக்ரஸியோடைய ட்ரூ வெளிப்பாடு. ஓகேங்களா? அது நம்ம ஜுடிஷியரியில் இருக்கா அப்படின்னா ஜுடிஷியரியிலையும் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் சொல்லுது. ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் யூஎஸ்லேயும் சரி,
இல்லை இந்தியாலையும் சரி அந்த ஒரு ஃப்ரீடம் நமக்கு இருக்குது. both are the oldest and the largest democracy in the country. US தான் oldest democracy in the country. India is the largest democracy in the country. இந்த ரெண்டு பேருக்குமே judiciary has given enough space for themselves to dissent their own judgments and other societal conversions. ஓகேங்களா? இப்போ யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னா US judiciary இருக்குல்ல, it is appointed by the executive. அப்போ எக்ஸிக்யூட்டிவ் என்ன ஐடியாலஜியில் இருக்காங்களோ அந்த ஐடியாலஜி கொண்ட ஒரு ஜட்ஜை தான் அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ மேக்ஸிமம் டிசன்ட் எப்படி இருக்கும் அந்த ஜுடிஷியரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஐடியாலஜி. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஜுடிஷியரி இஸ் செலக்டட் பை கொலிஜியம் சிஸ்டம். ஓகேங்களா? அப்போ அந்த டிசன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இட் வில் பி பொலிட்டிக்கல், சம்டைம்ஸ் இட் வில் பி சொசைட்டியல், பட் சம்டைம்ஸ் இட் வில் பி பியூர்லி இன்டெலெக்சுவல். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள் இருக்குது இன் அவர் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா. இப்போ பொலிட்டிக்கல் டிசன்ட்னு எடுத்துக்கோங்க. பொலிட்டிக்கல் டிசன்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டியூரிங் த எமர்ஜென்சி அப்போ வென் தேர் இஸ் அ இன்டர்னல் எமர்ஜென்சி ஆர் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி, Article 20 and 21 should be suspended அப்படின்னு according to Article 358 அப்படிங்கிற அந்த provision. அதை it is constitutional வந்து majority of the judgment வந்து அறிவிக்கிறாங்க. ஆனால் ஜஸ்டிஸ் கண்ணா அப்படிங்கிறவர் மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா he is saying that it is unconstitutional. If you take judiciary, அதாவது வந்து if you are taking Article 21 when there is a emergency, then there is no guarantee of life and liberty. இப்போ ஒரு மனுஷனோட லைஃப்பை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா it is not reversible, it is irreversible, which is mistake. அப்போ இந்த விஷயத்தை அவர் தைரியமாக சொல்கிறாரு. இந்த ப்ரொவிஷனை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஜனதா பார்ட்டி அவங்களுடைய அந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் ஆர்டிகல் 359 சேர்க்குறாங்க. வேர் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சியாக இருக்கட்டும் இன்டர்னல் எமர்ஜென்சியாக இருக்கட்டும் யூ கேனாட் டேக் ஆர்டிக்கல் 21 அண்ட் 21 தவிர்த்து நீங்கள் எந்த ஆர்டிக்கல் வேணாலும் எடுத்துடலாம். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் நெக்ஸ்ட் கேஸ் இன் நரசிம்மராவ் கேஸ் ஒரு கேஸ் வருது. அதாவது இப்போ பார்லிமெண்ட்டோட எம்பிஸ் பார்லிமெண்ட்டில் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. கேள்வி கேட்கணும், இல்லைனா பதில் சொல்லணும், இல்லைனா அதுக்கேற்ற மாதிரியான பில்லை வந்து நீங்கள் இது பண்ணணும், கொடுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட வந்து லாபி பண்ணுறதுக்கான ஈக்குவலான விஷயம். லாபி பண்ணுறது, பார்லிமெண்ட்லி லாபிங். இதுக்கு நீங்கள் ஒரு காசு வாங்குறீங்க. இது இட் இஸ் சப்ஜெக்ட் டு கரப்ஷன். பட் இந்த கரப்ஷன் வந்து உங்களுக்கு பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸில் அந்த எம்பிக்கு எதுவும் பண்ணாமல் இருக்கணுமா, பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் சேருமா சேராதா இப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேங்களா? டியூரிங் தட் 1996 மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஹஸ் செட் இது பார்லிமெண்ட்ரி கணக்கில் சேர்ந்துடும். காசே வாங்கிட்டு கூட நீங்கள் கேள்வி எழுப்பலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, இதுவும் பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ்க்குள்ளே வரும். ஏன்னா நீங்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளே கேட்குறீங்க, வெளியே கேட்கல. ஓகேங்களா? அதனால் இதுக்குள்ளே வரும் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு ஜட்ஜ் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா இட் இஸ் நாட் கரெக்ட் அப்படிங்கிறார். அதுதான் ஆஃப்டர் 20 இயர்ஸ் என்ன ஆகுதுன்னா அந்த சீதா சோரன், அதாவது வந்து சிபு சோரனுடைய ஆக்சுவலாக தங்கச்சின்னு நினைக்கிறேன், தங்கச்சியோ அக்காவோ, ஓகேங்களா, அவங்களோட கேஸில் என்ன ஆகுதுன்னா எஸ்சி ஹஸ் ஓவர் ரூல்டு த வியூ ஆஃப் இம்யூனிட்டி. பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸுக்கு அந்த இம்யூனிட்டி இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? எஸ்சி வந்து ஓவர் ரூல் பண்ணுது. எதனால் ஓவர் ரூல் பண்ணுது அப்படின்னா கரப்ஷன் அப்படிங்கிறது த மொமெண்ட் யூ ஆர் கெட்டிங் ருப்பி இல்லைனா எனி ஃபேவர்ஸ் அந்த டைம்லேருந்தே கரப்ஷன் ஆரம்பிச்சிடுது. நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்து அந்த கேள்வியை கேட்கும்போது தான் அந்த இதுன்னு கிடையாது. அப்போ வெளியே வாங்குறீங்க, அப்போ வெளியே உங்களுக்கு எந்த ஒரு ப்ரிவிலேஜும் கிடையாது, அப்போ இம்யூனிட்டி உங்களுக்கு கிடையாது, யூ ஆர் கரப்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ யூ கேன் பி டிஸ்குவாலிஃபைட் நவ். ஓகே, நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு
சோஷியலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் இம்ப்ளிகேஷன்ஸ் அதில் 2 கேஸ் சொல்கிறாங்க. எப்படி சோஷியலில் டிசென்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு. there is a case called as Saira Banu case. Saira Banu with respect to the triple talaq. With respect to triple talaq. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ட்ரிபிள் தலாக் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. which is against humanity. ட்ரிபிள் தலாக் வந்து it is against humanity and feminism. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பெண்களை அடிமைப்படுத்துகிற மாதிரியான ஒரு செயல் அப்படிங்கிறதுனால அதை சொல்கிறாங்க. அதில் 2 ஜட்ஜஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா it is not against anything. it is integral part of the Islam. சுனி இஸ்லாமில் அது வந்து இன்டெக்ரல் பார்ட், அதனால் நம்ம அதில் தலையிடக்கூடாது அப்படிங்கிற அந்த டிசென்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அண்ட் இட் இஸ் நாட் இன் அவர் கோர்ட், அதாவது வந்து இந்த கோர்ட் முடிவு பண்ணக்கூடாது, லெஜிஸ்லேச்சர் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் இந்த ட்ரிபிள் தலாக் ஆக்ட்லாம் வருது. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஆசிஃபா. ஓகே, சாரி, ஐஷத் சிஃபா. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு ஐஷத் சிஃபா, இந்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஜாப் போடலாமா வேணாமா அப்படிங்கிறது. இது வந்து இட் இஸ் அ ஸ்பிளிட் வெர்டிக்ட். அதாவது ஒரு ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் ஒரு செக்குலர் பிளேஸ், ஸ்கூல் மாதிரியான ஒரு செக்குலர் பிளேஸில் நீங்கள் ரிலீஜியஸ் இதுவை கொண்டு வரக்கூடாது, அப்போ ஹிஜாப் போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஒன்றாலும் எது ஒன்றாலும் நீங்கள் ரைட் டு எஸ்டாப்ளிஷ், ரைட் டு ப்ரொஃபஸ் இருக்குல்ல உங்களுக்கு, அதனால் ஆர்டிகல் 25 படி யூ கேன் கோ. அதுவும் ஒரு செக்குலர் கண்ட்ரி, இந்தியா மாதிரியான ஒரு செக்குலர் கண்ட்ரியில் எல்லாத்துக்குமே இடம் இருக்குது, ஏன்னா இது பாசிட்டிவ் செக்குலரிசம் அப்படிங்கிற அந்த இன்டர்பிரிட்டேஷனில் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ த பியூட்டி ஆஃப் டிசென்ட் பாருங்கள், வேணும் வேணாம் இது ரெண்டுத்தையுமே கான்ஸ்டிடியூஷன்லேருந்து தான் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கிரிட்டிக்கலி எக்ஸாமினில் உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ். வேணும் வேணாம், வேணும் வேணாம் எதுவுமே இதுக்கான எக்ஸாம்பிளாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம், கிரிட்டிக்கலி எக்ஸாமின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி ஆஃப் இன்டலெக்சுவல். இப்போ ரீசெண்டாக வந்த அந்த இன்டாக்சிகேட்டிங் ஆல்கஹால். ஓகேங்களா? இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால், இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹாலும் இன்டாக்சிகேட்டிங் ஆல்கஹாலும் ஒன்றா? ஏன்னா இன்டாக்சிகேட்டிங் ஆல்கஹாலை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கேன் டாக்ஸ் இட், பட் இண்டஸ்ட்ரியலுக்காக வந்து தயாரிக்கப்படுற ஆல்கஹால் சென்ட்ரல் மட்டும்தான் வந்து டேக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரொவிஷன் இருந்துச்சு. அதுக்கு டேக்ஸ் வந்து ஸ்டேட்டும் வந்து கொடுக்கலாம். இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹாலுக்குமே வந்து இட் கேன் பி மேனேஜ்டு அண்ட் லீகலைஸ்ட் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கம்பீட்டன்ஸ் வந்து ஸ்டேட்டுக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து அவங்க டேக்ஸும் போடலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு மெஜாரிட்டி ஜட்ஜ்மெண்ட் வருது. ஆனால் ஜஸ்டிஸ் நாகரத்னா மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் சேயிங் தட் இட் இஸ் நாட் லைக் தட். பியூர்லி ஆஃப் த இன்டர்பிரிட்டேஷன், இன்டலெக்சுவல் டிசென்ட் இது. ஓகேங்களா? ஏன்னா ஆல்கஹால், இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் இஸ் நாட் கன்சம்ப்டிவ். கன்சியூம் பண்ணுற விஷயத்துக்கு தான் நீங்கள் வந்து ஸ்டேட்டில் கொடுக்கணும். கன்சியூம் பண்ணாத விஷயத்துக்கு டைரக்ட்லி இட் ஃபால்ஸ் அண்டர் த சென்டர்ஸ் ஆம்பிட். அப்போ உங்களால் அதை பண்ணக்கூடாது, நீங்கள் பண்ணவும் முடியாது அப்படின்ட்டு ஷீ இஸ் கிவிங் அ டிசென்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இன்டலெக்சுவல் டிசென்ட் இது. ஸோ ஜுடிஷரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஜுடிஷரியில் வி ஹாவ் ஹிஸ்ட்ரி ஆஃப் பொலிட்டிக்கல், சோஷியல் அண்ட் இன்டலெக்சுவல் டிசென்ட். ஓகேங்களா? தீஸ் ஆர் சம் எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள்ஸ் விச் யூ கேன் கோட் இட் இன் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஜிஎம் பேனல், ஜிஎம் கிராப்ஸோட பேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், இவங்க வந்து ஒரு அறிக்கையை விடுறாங்க. ஓகேங்களா? என்ன அறிக்கை அப்படின்னா there is a committee called as genetic engineering appraisal committee, genetic engineering appraisal committee. ஓகேங்களா? இது எந்த இதில் வருது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த ஆக்டு கீழே this has been formed அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? எந்த ஆக்டு கீழே வருதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is the technical apex body which regulates the GM crop. ஓகேங்களா? இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க, இவங்க தான் ஆத்தரைஸ் பண்ணுவாங்க GM crop
நீங்கள் இப்போ ட்ரையல் முடிஞ்சு இப்போ காத்துக்கிட்டு இருக்க ஜிஎம் கிராப்ஸ்லாம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎம் மஸ்டர்ட் இஸ் தர். ஓகே, இப்போ ட்ரையல் முடிஞ்சிருச்சு. இப்போ அதை வந்து நீங்கள் விளைய வைக்கணுமா வேணாமா, ஓகேங்களா, பயிர் இல்லாமல் வேணாமா, என்விரான்மெண்ட்டில் நீங்கள் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணுறது யார்? டெக்னிக்கல் அபெக்ஸ் பாடி விச் இஸ் ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் அப்ரைசல், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி. இவங்க தான் வந்து முடிவு பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதில் சில திருத்தங்களை, சில ரூல்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து சேர்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா, இதில் டெக்னிக்கல் மெம்பராக இருக்கார்ல அவர் he or she has to disclose any conflict of interest with respect to the case which they are handling. ஓகேங்களா, இப்போ ஜிஎம் மஸ்டர்ட் இருக்குங்க, அவங்க இந்த டெக்னிக்கல் மெம்பர் இருக்கார்ல அவருக்கு ஒரு ஃபேம் இருக்குது. அந்த ஃபேமில் இட் இஸ் ஃபுல்லி ஃபண்டட் ஆர் பார்ஷியலி ஆர் ஸ்பெசிஃபிக்கலி ஃபண்டட் பை சம் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ். ஓகேங்களா, which is supporting GM crops அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ is inclined to support the GM crops. ஸோ அதனால் அந்த டெக்னிக்கல் பயஸ் இருக்கக்கூடாது, ஒரு பயஸ் இருக்கக்கூடாது, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிடணும். ஏதாவது உங்ககிட்ட அந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது அப்படின்னா முதல்ல சொல்லிடணும். அப்போ முதல்ல சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, unless until the members of the committee, ஓகேங்களா, says you to participate in the meetings, you have to recurse from the meeting. அதாவது வந்து உங்களை நீங்களே தன்னிச்சையாக எழுந்து வந்து விடுவித்து கொள்ள வேண்டும், விடுவிச்சுக்கணும். ஓகேங்களா, recurse from the meeting until you are asked to participate. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாஸ்ட் 10 இயர்ஸில் நீங்கள் என்னென்ன மாதிரியான ஃபேர்ம்ஸில் வேலை செஞ்சீங்க அப்படிங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இந்த 3 விஷயத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸில் சேர்த்துருக்காங்க. ஃபார் த டெக்னிக்கல் கமிட்டி மெம்பர்ஸ், டெக்னிக்கல் மெம்பர்ஸ் who are the members of genetically engineering appraisal committee. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்காக வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எதுக்காக வந்ததுன்னா there is a NGO called as Coalition for GM Free India. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா they have said allegations that one of the members recently in the technical expert committee appointed by the court ran an organization that is funded by the Monsanto. இது வந்து ஒரு multinational company. ஓகேங்களா, this has been recently purchased by the Bayer Crop Science Limited. ஓகேங்களா, மான்சாட்டோவே வாங்கிட்டாங்க ஒருத்தவங்க. ஓகே, அப்போ அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும், இன்ஹரண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் டு ப்ரொமோட் ஜிஎம் கிராப். ஸோ அந்த மாதிரி வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுக்கப்புறம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ரூல்ஸை வந்து மாற்றிருக்காங்க. ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நைஜீரியன்ஸ் ஹஸ் பீன் த டாப் கண்ட்ரி, டாப் நேஷனல்ஸ் who have been deported from India. ஓகேங்களா, இதுலேயும் சில பிலிம்ஸ் ரிலேட்டடான நியூஸஸ் இருக்குது, ஒரு சில ஃபேக்ட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் எழுதிக்கணும். ஓகேங்களா, யார் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து டிப்போர்ட் பண்ணப்பட்ட, அதாவது வந்து இல்லீகல் மைக்ரண்ட்டாக இருந்து கண்டுபிடிச்சி டிப்போர்ட் பண்ணப்பட்ட நேஷ்னல்ஸில் யார் ஃபஸ்ட்டில் இருக்காங்க இந்த வருஷம் அப்படின்னா 2023 யார் இருக்காங்க அப்படின்னா நைஜீரியன்ஸ் தான் இருக்காங்க. ஓகே, 2023-24 ஓகேங்களா நைஜீரியன்ஸ் இருக்காங்க. அதுக்கு அடுத்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷிஸ், அதுக்கு அடுத்து வந்து உகாண்டா. இந்த மூணு பேர் டாப் 3ல இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நைஜீரியன்ஸ், பங்களாதேஷிஸ், அப்புறம் உகாண்டாவை சேர்ந்த மக்கள் இருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து இதை யார் பண்ணுறது அப்படின்னா FRRO, அதாவது ஃபாரின் ரீஜனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ், இவங்க தான் வந்து இந்த வேலையை பண்ணுறாங்க. ஓகேங்களா, இவங்க எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்க அப்படின்னா அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வராங்க. இதையும் எழுதி வச்சுக்கோங்க. FRRO கம்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா LTV, அதாவது வந்து லாங் டேர்ம் வீசாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாங் டேர்ம் வீசாஸ் இஸ் ஆல்சோ கிராண்டட் பை த ஹோம் மினிஸ்ட்ரி. ஹோம் மினிஸ்ட்ரி தான் இந்த வீசாஸும் கொடுக்குறாங்க. திஸ் இஸ் த ப்ரீகர்சர் ஃபார் த சிட்டிசன்ஷிப். இதை ரீசெண்டாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1000 பேருக்கு 1112 பேருக்கு பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ஹோம் மினிஸ்ட்ரி has dedicated
some powers to the states also to grant citizenship to the foreigners under the provision of Citizenship Act 1955 பொறுத்து ஹோம் மினிஸ்ட்ரி வந்து சில ஸ்டேட்ஸுக்கு வந்து இந்த சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படிங்கிற பவரை சில ஸ்டேட்ஸுக்கு கொடுத்துருக்கு. ஓகே, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் நேச்சுரலைசேஷன் இந்த ரெண்டு மூலமாக நம்மளால் கொடுக்க முடியும். ஓகேங்களா, இட் ஹாஸ் பீன் டெலிகேட்டட் த பவர். அதே மாதிரி த ஃபாரின் நேஷ்னல்ஸ் who have visited India, யாரெல்லாம் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க இந்தியாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் விசிட் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் நேஷ்னல்ஸ் 98 lakhs people has visited India. அதில் ஃபஸ்ட்டு யார் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் ரொம்ப முக்கியம். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் வேர் ஃப்ரம் பங்களாதேஷ்லேருந்து தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் தே விசிட்டட் இந்தியா ஃபார் த மெடிக்கல் டூரிசம். அதுவும் சென்னை இந்த மாதிரியான தமிழ்நாட்டுக்கு தான் அவங்க நிறைய வருவாங்க. ஓகே, பங்களாதேஷிஸ் தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. அடுத்து இட் இஸ் ஃபாலோடு பை த யூஎஸ். ஓகேங்களா, யூஎஸ்லேருந்து வந்தவங்க, அதுக்கப்புறம் யூகே. இந்த 3 விஷயத்தை இந்த 3 பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, யார் ஃபாரின் நேஷ்னல்ஸ் எவ்வளோ நேஷ்னல்ஸ் வந்தாங்க அப்படின்னா பங்களாதேஷ் அப்படிங்கிறது நமக்கு ஸ்ட்ரைக்கே ஆகாது. ஓகேங்களா, பங்களாதேஷ்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, அப்புறம் யூஎஸ்லேருந்து வந்திருக்காங்க, அடுத்து யூகேலேருந்து வந்திருக்காங்க. இந்த ஃபேக்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்டு எஃப்ஆர்ஆர்ஓ அண்டர் த யூஎஸ் இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்போர்ட்டட் நேஷ்னல்ஸில் நைஜீரியன்ஸ், அப்புறம் பங்களாதேஷிஸ், அதுக்கப்புறம் உகாண்டாஸ். இந்த 3 பேர் தான் வந்து டாப் 3ல இருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம்வாட் அ டிசப்பாயிண்டிங் இயர். போன வருஷம் எந்த கன்வென்ஷனுமே 4 இம்பார்ட்டண்ட்டான கன்வென்ஷன் போன வருஷம் நடந்துச்சு. ஓகேங்களா, 4 இம்பார்ட்டண்ட்டான கன்வென்ஷன், வேர்ல்டு கன்வென்ஷன்ஸ், யூஎன் பேக்டு கன்வென்ஷன்ஸ் 4 நடந்துச்சு. 4மே டோட்டல் ஃபெயிலியர் ஆர் பார்ஷியல் சக்ஸஸ், பார்ஷியல் ஃபெயிலியர் ஆர் டோட்டல் ஃபெயிலியர், இப்படி தான் போச்சு. ஓகேங்களா, எந்தெந்த 4 இது அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு பயோடைவர்சிட்டி, COP16 ஓகேங்களா, happened in Cali, Colombia. Biodiversity under the UN CBD, UN Convention on Biodiversity. ஓகேங்களா, next under climate change, it is COP29. இது எங்க நடக்குது? பாக்கு, அசர்பைஜான். அசர்பைஜான்ல நடக்குது. It is under the framework of UNFCCC. ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து under desertification, இதுவும் COP16 which is happened in Riyadh, Saudi Arabia. ஓகேங்களா, under the framework of UN CCD. ஓகேங்களா, convention to combat desertification. நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டி. இந்த 4லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டினாவது வந்துடும் இந்த வருஷம். ஓகே, அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 5th மீட்டிங். ஓகே, 5th மீட்டிங் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஷனில் நடந்துச்சு. பூஷன், சவுத் கொரியா. ஓகே, பிளாஸ்டிக் ட்ரீட்டி அண்டர் த ஃப்ரேம்வொர்க் ஆஃப் குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டி. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் not a successful treaty or a partially failed treaty. இப்படி தான் போயிடுச்சு. ஒன்று கம்ப்ளீட் ஃபெயிலியர் இல்லைனா பார்ஷியல் ஃபெயிலியர். ஓகே, எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன ஆகுது? with respect to finance.
ஓகே, ஃபினான்ஸ் தான் இங்கே ப்ராப்ளம், ஃபினான்ஸ் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா with respect to the accountability mechanism. Accountability mechanisms. Accountability mechanism. இது ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளமாக சொல்லப்படுது. ஓகேங்களா, ஃபினான்ஸ் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். செகண்ட் வந்து அக்கௌண்டபிலிட்டி இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டிஸ், நேஷ்னல் ப்ரியாரிட்டிஸ். National priorities between developed and developing countries. Developed and developing countries. National priorities. ஓகேங்களா, இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இந்த 3 ப்ராப்ளம் தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஷஸுக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு. இந்த கிளாஷஸுக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபினான்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபினான்ஸில் UNCBDயில் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எவ்வளோ கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து they asked about 700 billion US dollars. 700 billion US dollars கேட்டாங்க. அவ்வளோ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டெவலப்டு கண்ட்ரிஸ். அதே மாதிரி ஃபார் த கமிட்மெண்ட் UNFCCCக்கு அவங்க எவ்வளோ கேட்குறாங்கன்னா $1.3 trillion கேட்டாங்க. $1 trillion we have to mobilize within 2030. ஓகேங்களா, அண்டர் த NCQG. ஓகேங்களா, நேஷ்னலி குவாலிஃபைடு கோல்ஸ். ஓகேங்களா, ஸோ அதுவுமே வந்து நியூ கலெக்டிவ் குவாலிஃபைடு கோல்ஸ். அதுவுமே வந்து முடியாது, எங்களால் எவ்வளோ தான் கொடுக்க முடியும்ட்டாங்க, 250 to 300 பில்லியன் தான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டாங்க. $1 billion தான் கொடுக்க முடியும் எங்களால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசம். அக்கௌண்டபிலிட்டியும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல் ஸ்டாக் டேக் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசம் வந்து பாரிஸில் வந்து போட்டாங்க. அதாவது எல்லாருமே வந்து என்ன பண்ணிடணும், நேஷ்னலி இன்டெண்டட் கான்ட்ரிபியூஷன். ஓகேங்களா, அது எவ்வளோன்றதை சொல்லணும். டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன், நேஷ்னலி இன்டெண்டட் டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் எவ்வளோங்கிறத சொல்லணும். ஓகே, இதை சொன்னது, இதை வந்து எப்போ சொல்கிறது, அக்கார்டிங் டு த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் இதை சொல்லிடணும். ஓகேங்களா, இதை எப்பத்துலேருந்து சரி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணலையா, ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, கார்பன் நியூட்ரல் ஆகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் அதை அவங்க வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் இன்ட்ரடியூசிங் த குளோபல் ஸ்டாக் டேக் மெக்கானிசம். இது 2023 வர வேண்டியது, பட் ஸ்டில் இட் ஹாஸ் நாட் டேக்கன் ஆஃப். குளோபல் ஸ்டாக் டேக். ஓகேங்களா, ஃபார் வாட், ஃபார் டு அச்சீவ் த பாரிஸ் அக்ரிமெண்ட் விச் இஸ் லீகலி பைண்டிங். வேறு அதில் legally binding, this Paris agreement is legally binding. ஓகேங்களா, இந்த அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசமாக அப்போ யாருமே ஏற்றுக்கல. அதே மாதிரி இந்த பாரிஸ் இந்த பிளாஸ்டிக் ட்ரீட்டி இருக்குல்ல, குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டி, அதுவுமே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீகலி பைண்டிங் ட்ரீட்டி வர வேண்டியது. பட் அதுலேயுமே வந்து ப்ரொடக்ஷன் கண்ட்ரிஸ் இருக்காங்களா, பிளாஸ்டிக் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் விச் இஸ் த சோ கால்டு பெட்ரோகெமிக்கல் கண்ட்ரிஸ் லைக் சவுதி அரேபியா, இந்தியாவும் ஒரு அங்கம் அதில். ஓகேங்களா, சவுதி அரேபியா, இந்தியா, இவங்கெல்லாம் வந்து லீகலி பைண்டிங் ட்ரீட்டிஸ் வேணான்ட்டாங்க. வெர்ஜின் ப்ரொடக்ஷன் பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து அந்த கம்ப்ளீட் ஸ்டாப்பிங் ஃபேஸிங் அவுட் ஆஃப் த பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து வயபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசம்ஸை அவங்க ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மையில் இல்லை. தேர்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு நேஷ்னல் ப்ரியாரிட்டிஸ். இப்போ டெவலப்டு கண்ட்ரீஸுக்கு வேறு மாதிரியான நேஷ்னல் ப்ரியாரிட்டிஸ் இருக்கும், டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கு வேறு மாதிரியான நேஷ்னல் ப்ரியாரிட்டிஸ் இருக்கும். அவங்களுக்கு தே ஹவ் டெவலப்டு, ஸோ அவங்களுக்கு என்ன தான் தேவை, இப்போ மிட்டிகேஷன் அண்ட் அடாப்டேஷனில் தான் அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணால் போதுமானது அவங்களுக்கு. ஆனால் டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கு அவங்க தே ஹாவ் டு டெவலப், வளரணும் ஃபஸ்ட்டு. அது இல்லாமல் பேரலலி தே ஹாவ் டு ஹாவ் த கிளைமேட், அதுக்கப்புறமா வந்து பயோடைவர்சிட்டி லாஸை சரி பண்ணணும், டெசர்டிஃபிகேஷனை சரி பண்ணணும், பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷனை சரி பண்ணணும், இப்படின்ட்டு அவங்களுக்கு தே ஹாவ் மோர் நம்பர் ஆஃப் திங்ஸ் விச் இன் தேர் பிளேட்.
ஸோ அவங்களால என்ன பண்ண முடியாது, தே காண்ட் மொபிலைஸ் த ஃபண்ட்ஸ், மொபிலைஸ் பண்ண முடியாது, ஃபண்டை முதல்ல வந்து அலோகேட் பண்ண முடியாது. அதே மாதிரி R&Dல அவங்களால வந்து தே cannot give time. அப்போ R&D ஃபண்ட் எல்லாமே இவங்ககிட்ட பண்ண முடியும்னும் போது தே கேன் சிம்பிளி ட்ரான்ஸ்ஃபர் த டெக்னாலஜி ஃபார் த கிரேட்டர் குட், அதை இவங்க பண்ண மாட்டாங்க. இது இல்லாமல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் சம் அதர் திங்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அதர் குளோபல் கிரைசிஸ். அதர் குளோபல் கிரைசிஸ் என்னென்ன மாதிரியான கிரைசிஸ் வந்துச்சு? ஃபார் எக்ஸாம்பிள் COVID-19 வந்துச்சு, பேண்டமிக்கு. அந்த மாதிரியான பேண்டமிக் வேறு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் COVID-19 மாதிரியே அதுக்கப்புறம் என்னாச்சு, குளோபல் கான்ஃப்ளிக்ஸ், குளோபல் லெவல் கான்ஃப்ளிக்ஸ், குளோபல் லெவல் கான்ஃப்ளிக்ஸ் லைக் உக்ரைன் ரஷ்யா வாராக இருக்கட்டும், இல்லைனா வந்து இஸ்ரேல் பாலஸ்டீன் வாராக இருக்கட்டும், இந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகே, இது இல்லாமல் வந்து டெரர் ஆக்டிவிட்டீஸில் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இது இல்லாமல் சிவில் வார்ஸ் லைக் சிரியன் சிவில் வார், இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி குளோபல் கான்ஃப்ளிக்ஸ் நிறைய இருக்குது. இது இல்லாமல் தேர் ஆர் எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் லைக் பாவர்ட்டி, இன்இக்வாலிட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், இவ்வளோ இருக்குது. குளோபல் லெவலில் இது இல்லாமல் இன்ஃப்ளேஷனும் அதிகமாக, இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட்ஸு, ரெசஷன் இவ்வளோ இருக்குது, ரெசஷன். அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணணும், காமன் ப்ராப்ளமான அந்த கிளைமேட் சேஞ்ச், அதுக்கப்புறமா வந்து பிளாஸ்டிக் பொல்யூஷன், பயோடைவர்சிட்டி லாஸ், அதுக்கப்புறம் டெசர்டிஃபிகேஷன், இதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இதுவா ஒருத்தனுக்கு வந்து லாங் டேர்மில் ஒரு விஷயம் கிடைக்கும், ஆனால் அவனுக்கு அது ஷார்ட் டேர்மில் சில விஷயங்களை அவன் ஃபோர்கோ பண்ணணும். சிலர் அதை வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க. இந்த ஷார்ட் டேர்மில் இருக்கிறத முதல்ல வந்து வாங்கிக்கணும் தான் பார்ப்பாங்க. லாங் டேர்ம் வந்து நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், ஏன்னா இருப்பமோ இருக்க மாட்டோமோ தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஏன் இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன், ஆஸ்பிரண்ட் கம்யூனிட்டியே எடுத்துக்கோங்க, நமக்கே நல்லா தெரியும். ஓகேங்களா? ஒரு நாளில் படித்தோ 2 நாளில் படித்தோ ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஓகேங்களா? இதை நீங்கள் எதுக்காக படிக்கிறீங்க, லாங் டேர்மில் உங்களுக்கு வந்து இதெல்லாம் கரெக்டாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் படிக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஷார்ட் டேர்மில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் ஃபோர்கோ பண்ணி தான் ஆகணும். எனக்கு இதுவும் தேவை, அதுவும் தேவை, என்டர்டெயின்மெண்ட்டும் தேவை, அதே நேரத்தில் படிக்கணும் அப்படின்னா முடியாது. அப்போ என்டர்டெயின்மெண்ட்டை நீங்கள் விட்டு கொடுத்தா தான் உங்களால் படிக்கவே முடியும். அதே மாதிரி தான் இங்கேயுமே. ஓகேங்களா? எதுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும்னு தெரியாது நமக்கு. ப்ரியாரிட்டைஸ், அலோகேஷன், சார் டைம் இல்லை சார்னுவாங்க. டைம் இல்லை, ஹவு டு மேனேஜ் த டைமுங்கிறது உங்களுக்கு தெரியல. மேனேஜ் த டைம் தெரியணும். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் டியராக தேவைப்படுது அப்படின்னா யூ வில் கிரியேட் த டைம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு அதை விட வேற ஒன்று தேவைப்படுது, அதனால தான் இதை விட்டுட்டு அதுக்கு போகிறீங்க. கரெக்டா? ஓகேங்களா? யூ ஹாவ் டு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். உங்களுக்கு இது டியராக தேவை, ஃப்யூச்சரில் நம்ம வந்து இந்த மாதிரி ஆக போகிறோங்கிற அந்த கனவு நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான கனவாக இருந்துச்சு அப்படின்னா யூ வில் அலோகேட் சம் டைம், யூ வில் ஃபைண்ட் சம் டைம். ஓகேங்களா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இங்கேயுமே இவங்க ஃப்யூச்சர் பற்றியோ ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் பற்றியோ கவலை இல்லை. இப்போ என்ன பண்ணணும், ஏன்னா இவங்களுக்கு அடுத்த அரசியல் இருக்குது, அந்த லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்குது, ஆன்டி இமிக்ரேஷன் சேலஞ்சஸ் இருக்குது, டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆர் பிகமிங் ஃபார் ரைட். அப்போ நேஷனலிசம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அங்கே ப்ரொடெக்ஷனிசம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையில் டெவலப்பிங் கண்ட்ரிஸுக்கு இருக்கிற ரிசோர்ஸஸை தூக்கி கொடுக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ தே ஆர் திங்கிங் ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் இம்ப்ளிகேஷன்ஸை அதை அடுத்த தலைமுறை பார்த்துக்கிட்டோம், நமக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. ஓகேங்களா? அப்போ என்னென்னலாம் பண்ணணும், வாட் அண்ட் ஆல் த திங்ஸ் விச் தே ஹாவ் டு டூ அப்படின்னா 3-4 விஷயம் பண்ண வேண்டியிருக்குங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு, ஃபஸ்ட்டு கீ விஷயம் என்ன அப்படின்னா வந்து கிளைமேட் ஃபினான்ஸ் தே ஹாவ் டு டூ, தே ஹாவ் நோ அதர் சாய்ஸ். ஓகேங்களா? கிளைமேட் ஃபினான்ஸ் தே ஹாவ் டு டூ. ஓகேங்களா? வெல்த்தியர் நேஷன்ஸ் ஷுட் கான்ட்ரிபியூட் அண்ட் ஆனர் தேர் கமிட்மெண்ட்டை ஆனர் பண்ணணும், அவங்க பண்ணாமல் விடக்கூடாது, வெல்த்தியர் நேஷன்ஸ். செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், எல்லா கண்ட்ரீஸுமே அக்கௌண்டபிளாக இருக்கணும். எந்த கண்ட்ரீஸுமே வந்து அக்கௌண்டபிள் மெக்கானிசமுக்கு வெளியே இருக்கக்கூடாது. எல்லாருமே வந்து தே ஷுட் ஆனர் தேர் கமிட்மெண்ட். ஓகே, அண்ட் ஷுட் பி அக்கௌண்டபிள் டு தட் கமிட்மெண்ட், அக்கௌண்டபிள் ஆகணும். தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
they should also practice inclusive diplomacy. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த வேர்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்க்ளூசிவ் டிப்ளமசி, இதை எழுதி வச்சுக்கோங்க. இன்க்ளூசிவ் டிப்ளமசி என்னன்னா, the voices of the vulnerable nations should also be heard in the multilateral institutions. Multilateral discussions, UNFCCC மாதிரியான அந்த டிஸ்கஷன் ஃபோரம்ஸில் vulnerable countries like துலு, வனுட்டு, இவங்களுடைய அந்த வாய்ஸஸுமே வந்து people has to heard. They should not be simply written off. ஏன்னா நீங்கள் செலவு பண்ணுற விஷயத்துக்கு யார் பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க? இந்த மாதிரியான மக்கள் தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. They are going to be climate refugees, not the people residing in the US or UK. அதனால தான் அவங்களுக்கு எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் அவங்க கம்முன்னு இருக்காங்க. இப்போ நாளைக்கே வந்து யூஎஸ் வந்து பாதி காலியாக போகுது கிளைமேட் சேஞ்சால் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரட்டுமே, என்ன பதறுவாங்கன்றது மட்டும் பாருங்கள். ஸோ அந்த பிரச்சனை இப்போதைக்கு கிடையாது. அதனால் யார் எக்கேடு கெட்டு போனால் என்ன இருக்குது அப்படின்ட்டு அவங்களோட அரசியலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஷிஃப்டிங் த எம்பசிஸ் ஃப்ரம் த ஆம்பிஷியஸ் பிளட்ஜஸ் டு டேஞ்சபிள் அவுட்கம்ஸ். ஆம்பிஷியஸ் பிளட்ஜஸ் அதாவது வந்து 2030 நான் வந்து டார்கெட் 30x30, அதாவது வந்து ரிசர்வ்டு இது லேண்ட்லேயும் சரி அதுக்கப்புறம் சீயும் சரி சேர்த்து நம்ம என்ன பண்ணணும், 30% ஆஃப் த இடத்த வந்து நம்ம ப்ரொடெக்டட் விஷயமாக வந்து அறிவிக்கணும் இன் 2030 அப்படின்ட்டு ஒரு ஆம்பிஷியஸான கோல் நம்ம வச்சுருப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆம்பிஷியஸாக இல்லாமல் கண்டினியூ ஆகுதா? am I audible? கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்களா? ஓகே சூப்பர். ஓகேங்க. ஸோ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? நம்மளும் அதே மாதிரி தான் ஒரே நாளில் நான் உட்காந்து பாலிட்டி முடிப்பேன் அப்படின்னு ஒரு ஆம்பிஷியஸ் கோல்லாம் நம்ம வச்சுக்கூடாது. ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி என்ன பண்ண முடியும் என்னால், இந்த 4 மணி நேரத்தில், இந்த குறிப்பிட்ட இந்த கொடுத்த 3 மணி நேரத்தில் 4 மணி நேரத்தில் வாட் ஐ கேன் ஃபினிஷ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்னால் முடிக்க முடியும். இந்த கோலை நம்ம வச்சுருக்கணும், அதை ஒழுங்காக படிக்கணும். ஆம்பிஷியஸாக ஒரு கோலை வச்சுட்டு ஐயோ பண்ண முடியலையே அப்படின்ட்டு வந்து டிப்ரெஷனில் ஒரு 2 நாள் சுற்றிட்டு இருப்போம், தேவை கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கேயுமே. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறமா தே ஹவ் செட் இன்னொரு இம்பார்ட்டண்டான க்ரூஷியலான விஷயம் இருக்குது. என்னென்னா, யூ ஹாவ் டு அக்னாலேஜ் தட் தேர் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் climate change, biodiversity loss, desertification. ஓகேங்களா? there is a connection between climate change, biodiversity loss and plastic pollution. ஓகே, இது எல்லாத்துலேயுமே இருக்குது, இதில் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இது எல்லாத்தையுமே ஹோலிஸ்டிக்காக தான் யூ ஹாவ் டு see, not in a isolated manner. தனித்தனியாக பண்ணக்கூடாது, இதில் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பிலீவ் பண்ணணும். climate change என்னங்க பண்ணுது, climate change என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டீக்ரேடிங் த எக்கோசிஸ்டம். அப்போ டீக்ரடேஷன்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுது. இந்த பயோடைவர்சிட்டி லாஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மேக்கிங் climate more erratic. ஓகேங்களா? climate சேஞ்சில் அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பயோடைவர்சிட்டி லாஸ், டீஃபாரஸ்டேஷன் ஆகுது, டீக்ரடேஷனால் டீஃபாரஸ்டேஷன் ஆகுது. டீஃபாரஸ்டேஷன் என்ன பண்ணுது, இந்த கார்பன், அவங்க ஆல்ரெடி வச்சுருந்த கார்பனை வெளியிடுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மறுபடியும் வந்து அட்மாஸ்பியருக்குள்ளே ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறோம்ல, அதை இதால் செக்வஸ்டர் பண்ண முடியல. ஸோ climate சேஞ்சை இன்டென்சிஃபை பண்ணி விட்டுருது. ஓகேங்களா? மறுபடியும் இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோடைவர்சிட்டி லாஸு, பிகாஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பொல்யூஷன் தேர் இஸ் அ பயோடைவர்சிட்டி லாஸ். பிளாஸ்டிக் பொல்யூஷன்னால் பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி climate change, plastic pollution is also intensifying the climate change. ஏன்னா பிகாஸ் ஆஃப் desertification. மறுபடியும்
எக்கோசிஸ்டம், மெரைன் எக்கோசிஸ்டமாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மாறுது. ஓகேங்களா? ஸோ there is a inherent linkages between the three of them. டெசர்டிஃபை ஆகுது, டெசர்டிஃபிகேஷன் வருது, பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுது, அதுக்கப்புறமா வந்து குளோபல் வார்மிங். இது மூணுமே வந்து இந்த மூணுத்தினால வந்து இன்டென்சிஃபை ஆகிட்டு இருக்கு. ஒன்னோட ஒன்று வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேக்கிங் அக்ரிவேட்டிங். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம காமனாக தான் சரி பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? Next is with respect to excessive nitrates found in groundwater in 440 districts. இதுவுமே வந்து பர்டிகுலராக வந்து பிலிம்ஸ் சம்மந்தப்பட்ட நியூஸ் தான். இதில் இருக்கிற நான் சொல்கிற இம்பார்ட்டண்டான விஷயங்களை எழுதிக்கோங்க. ஓகேங்களா? excessive nitrates have been found in groundwater in 440 districts. 440 districtsல அவங்க வந்து excessive nitrates வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நைட்ரேட்ஸ் அதிகமாக இருந்தால் என்ன டிசீஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ பேபி சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வரும். ஓகே, நைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது கிரவுண்ட் வாட்டரில் அப்படின்னா. இதை யார் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? இட் இஸ் அ ரிப்போர்ட் பை சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி, கிரவுண்ட் வாட்டர் போர்டு, சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு. இந்த சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு வந்து யார் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, இல்லை எந்த ஆக்ட் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் த ஆக்ட் ஆஃப் Environmental Protection Act. It comes under the act of Environmental Protection Act. இதை 2 வாட்டி கேட்டிருக்கான் ப்ரீவியஸ் இயரில். இந்த கொஸ்டினை ஒரு ஸ்டேட்மெண்ட் வைஸ் ஒரு கொஸ்டினாகவும் அதுக்கப்புறம் இது கொஸ்டினாகவுமே ஒரு கொஸ்டின். ஆக்சுவலாக 2023 போய் பாருங்கள், இந்த கொஸ்டின் அப்படியே இருக்கும். 2020 போய் பாருங்கள், 2 வருஷத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சும் இந்த கான்செப்ட் வச்சும் கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வாட்டர் போர்டு. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 56% of India's districts have excessive nitrates. 56%. இந்த பர்சன்டேஜஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க எப்படி இதை கொடுக்கலாம், இந்த மாதிரியும் எழுதிக்கோங்க, இந்த வார்த்தையை இப்படியும் எழுதிக்கோங்க. மோர் தேன் ஆஃப் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் அக்கார்டிங் டு சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு, more than half of the districts in India is affected by excessive nitrate pollution. இதுதான் அந்த சென்டென்ஸ். இந்த ஃபேக்டை வச்சு ஐ கேன் மேக் தட் சென்டென்ஸ். and that sentence is correct. அப்போ எவ்வளவு மேலே இருந்ததுன்னா நைட்ரேட் பொல்யூஷன் நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிற இந்த ஃபேக்டும் நமக்கு முக்கியம். 45 mg per liter இருந்துச்சு அப்படின்னா, 45 milligrams per liter இருந்துச்சு அப்படின்னா then it is excessive nitrate pollution அப்படின்னு அர்த்தம். 45 milligrams per liter. நெக்ஸ்ட் செகண்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த அதர் கெமிக்கல் கண்டாமினன்ஸ். வேறு என்னென்ன கெமிக்கல் கண்டாமினன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இட் இஸ் அஃபெக்ட் த கிரவுண்ட் வாட்டர் ஹஸ் பீன் அஃபெக்டட் பை ஃப்ளூரைடு ஆஸ் வெல் அஸ் யுரேனியம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ளூரைடு ஆஸ் வெல் அஸ் யுரேனியம். ஃப்ளூரைட்னாலையும் யுரேனியம்னாலையும் பாதிக்கப்படுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த யுரேனியம் வந்து யுரேனியம் சார் யுரேனியம்னாலையும் கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் ஆனால் ஆமாம், இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் எக்ஸீடட் 100 parts per billion. ஆனால் எவ்வளோ இருந்தாலே அது ரொம்ப ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 parts per billion இருந்தாலே ஆபத்து. நிறைய டிஸ்ட்ரிக்டில் 100 parts per billion இருக்கான். ஓகேங்களா? ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதனால் சார் அப்படின்னா ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த கிரவுண்ட் வாட்டர் காசஸ் யுரேனியம் கண்டாமினேஷன். Over exploitation of the groundwater contains uranium, causes uranium exploitation. Okay, இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the stages of groundwater extraction across the country is 60.4%. 60, அதாவது வந்து the stage of groundwater extraction நம்ம எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரியில் கிட்டத்தட்ட வந்து 60% ஆஃப் த பாப்புலேஷன் ஆஸ் டிபெண்ட் ஆன் த கிரவுண்ட் வாட்டர். ஃப்ரம் த கிரவுண்ட் வாட்டர் நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது. என்னென்னா 73% ஆஃப் த பிளாக்ஸ் அனலைஸ்டு ஃபார் த கிரவுண்ட் வாட்டர் லெவல்ஸ் ஆர் இன் த சேஃப் ஜோன். சேஃபு, அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல், அப்புறமா வந்து சிவியர், அப்புறம் கிரிட்டிக்கல் இப்படிங்கிற அந்த கேட்டகரியில் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இதை வச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2020 இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தான் வந்து அதுவுமே இருக்கும். 3 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஓகேங்களா? 2020 கொஸ்டின் பேப்பரில் போய் பாருங்கள். ஓகேங்களா? மோர் தேன் 90% ஆஃப் த இந்தியாஸ்
has been over exploited severe category அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 73% வந்து சேஃபாக தான் இருக்குது, சேஃப். ஓகே, இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு there is a grey slender loris. Slender loris வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துருக்கு. ஸோ மதுரை டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கேசம்பட்டி அப்படிங்கிற அந்த மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட், கேசம்பட்டி ஃபாரஸ்ட்டை ஸ்லெண்டர் லோரிஸ் சாங்சுரியாக அறிவிங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have a India's first slender loris strategy sanctuary. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லெண்டர் லோரிஸ் சாங்சுரி. இட் ஹாஸ் பீன் அனௌன்ஸ்டு இன் கடூர். ஓகேங்களா, கடவுர். ஓகேங்களா, கடவுரில் நம்ம அறிவிச்சிருக்கோம். ஓகே, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஸ்லெண்டர் லோரிஸ் இருக்குல்ல, இது 2 டைப்பாக இருக்குங்க. ஒன்று வந்து ஜென்ரலாக சென்ட்ரல் லோரிஸ், ரெட் ஸ்லெண்டர் லோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரெட் ஸ்லெண்டர் லோரிஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர் த்ரெட்டனில் இருக்குது, நியர் த்ரெட்டன்ட் கேட்டகரியில் இருக்குது. இன்னொன்று வந்து கிரே ஸ்லெண்டர் லோரிஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டேஞ்சர்டு கேட்டகரியில் இருக்குது. ரெண்டு இதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரே ஸ்லெண்டர் லோரிஸ் இஸ் இன் என்டேஞ்சர்டு கேட்டகரி, ரெட் ஸ்லெண்டர் லோரிஸ் இஸ் இன் த நியர் த்ரெட்டன்ட் கேட்டகரி. ஓகே, அதே மாதிரி இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஸ்லெண்டர் லோரிஸ் சாங்சுரி இஸ் ஆல்சோ ப்ரெசென்ட் இன் அட்லீஸ்ட் தமிழ்நாடுனாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஓ வந்து மங்கோலியாவுக்கு ஒரு ட்ரிப் மாதிரி போயிருக்காரு. அதில் அவர் வந்து பாலஸ் கேட் அப்படிங்கிற ஒரு கேட் வகையை வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு. இட் ஹாஸ் பின் ஆடட் இன் த என்சிஆர்டி. ஓகேங்களா, அது வந்து ஒரு லைட் ஆர்ட்டட் நியூஸ் மாதிரி வந்தது. ஓகேங்களா, நமக்கு ஆனால் இந்த பாலஸ் கேட் தேவை. அதுக்கப்புறம் அவர் வேறு சில இதுவையும் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு, சில ஸ்பீசிஸையும் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஹம்ப்டு கேமல். ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹார்ஸ் வெரைட்டி, வைல்டு ஹார்ஸ் வெரைட்டி. ஓகேங்களா, அந்த 3 விஷயத்தையுமே வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு. ஸோ இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஸ்பீசிஸ் இன் நியூஸில் நம்ம படிச்சாகணும். ஓகேங்களா, அதில் என்னென்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இந்த பாலஸ் கேட் இருக்குல்ல, இது இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் அ பர்சன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பீட்டர் சைமன் பாலஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து இதை கண்டுபிடிக்கிறாரு. அதனால் வந்து அவருடைய பேர்லேயே வந்து இந்த பாலஸஸ் கேட் அப்படின்னு வச்சிடுறாங்க. இட் இஸ் இன் த வைல்டு கேட்டகரியில் இருக்குது. ஓகேங்களா, வைல்டு இதில் தான் இருக்கும். பட் டொமஸ்டிகேட்டட் கேட் மாதிரியே அந்த சைஸில் தான் இருக்கும். ஸ்மாலஸ்ட்டு வைல்டு கேட் என்ன அப்படின்னா இந்த பாலஸ் கேட் தான். ஓகே, இது வந்து நாக்டர்னல். ஓகேங்களா, அதே மாதிரி இட் இஸ் இன் த கேட்டகரி ஆஃப் லீஸ்ட் கன்சர்னில் தான் இருக்குது. ஓகே, அதனால தான் சைட்ஸில் கூட அப்பெண்டெக்ஸ் 2ல் தான் இருக்குது. லீஸ்ட் கன்சர்ன், ஸோ அப்பெண்டெக்ஸ் 2ல் இருக்குது. ரீசெண்டாக வந்து there is a survey, ஸ்னோ லெப்பர்ட் சர்வே வந்து எடுத்தாங்க இந்தியாவில். அப்பயுமே இமாச்சல் பிரதேஷில் வந்து இந்த ரீசெண்டாக வந்து இந்த இது வந்து சைட் பண்ணுறாங்க. பட் நேச்சுரல் ஹேபிடேட் வந்து இந்தியாவில் கிடையாது. இதுக்கு நேச்சுரல் ஹேபிடேட் கிடையாது. மேபி அதோட ஹோம் ரேஞ்சு இல்லைனா வந்து அங்கேருந்து மங்கோலியாஸ்லேருந்து வந்திருக்கலாம். ஓகேங்களா, சைனா, மங்கோலியா, டிபெட்டின் ஏரியாஸ்லேருந்து இது மேபி வந்து கடந்து வந்திருக்கலாம், ஏதாவது 1-2 வந்திருக்கலாம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரல் ஏஷியன் ரீஜன் தான் இதோட டிஸ்ட்ரிபியூஷன். சென்ட்ரல் ஏஷியாவில் தான் இது மேக்ஸிமம் இருக்கும். ஓகேங்களா, மங்கோலியா, சைனா, வெஸ்டர்ன் ஈரான், ரஷ்யா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான் இந்த மாதிரியான பகுதிகளில் ஹேபிடேட்டும் பார்த்திங்கன்னா மவுண்டனியஸ் பிளெயின் அண்ட் செமி டெசர்ட் ஃபுட்ஹில்ஸ் இங்கே தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு தேவை, இம்பார்ட்டண்ட்டாக தேவை. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து டபுள் ஹம்ப்டு கேமல் இல்லைனா வந்து பாக்டீரியன் கேமல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் டபுள் ஹம்ப்டு கேமல். இந்த டபுள் ஹம்ப்டு கேமல் ரெண்டு ஹம்ப்லையுமே வந்து ஃபேட்டை வந்து சேர்த்து வச்சுருக்கோம். ஓகே, டபுள் ஹம்ப்டு கேமல் இட் இஸ் நேட்டிவ் டு சென்ட்ரல் ஏஷியா. ஓகேங்களா, ஹேபிடேட் வந்து மங்கோலியன் ஸ்டெப்பீஸ் அண்ட் கோபி டெசர்ட் இங்கே தான் வந்து இருக்கும். இந்தியாவில் வந்து நுப்ரா வேலி, லடாக்கில் இருக்கக்கூடிய நுப்ரா வேலியில் இருக்குது. இது ரீசெண்டாக எதுக்காக நியூஸில் இருந்துச்சுன்னா லடாக்கில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த லாஜிஸ்டிக்ஸை ஏற்றிக்கிறதுக்காக தே ஆர் எம்ப்ளாயிங் த ஹம்ப்டு கேமல். ஓகேங்களா, அதுக்காக இது நியூஸில் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் நியூஸில் இருக்குது. 2 வாட்டி இந்த வருஷம் இந்த ஹம்ப்டு கேமல் நியூஸுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு இதோடைய சோஷியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 to 20 மெம்பர்ஸ் ஒன்றா தான் இருப்பாங்க. இட் இஸ் ரேர்லி ஒகேஷ்னலி சாலிட்ரி. ஓகேங்களா, தனியாக இருக்கிறது ரொம்ப ரேர் தான். அண்ட் ப்ரைமரிலி இட் இஸ் ஹெர்பிவோரஸ் அண்ட் கேன் பி ஆஃப் ஆம்னிவோரஸ்.
when it is அது ஒரு குறிப்பிட்ட டயட்டில் இருக்குது அப்படின்னா ஆம்னிவோரஸாகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அதோட ஹோம் ஹேபிடேட் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்தியாவில் இருக்கா அப்படின்னா இருக்குது. லடாக்கில் நூப்ரா வேலியில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, நூப்ரா வேலி, நூப்ரா வேலிக்கு மேலே தான், நார்த் ஆஃப் நூப்ரா வேலி தான் சியாச்சின் கிளேஷியர் இருக்குது. இதையும் ஒரு கொஸ்டினாக கேட்டான். 2020 தான் ஒரு கொஸ்டின் கேட்டான். ஓகேங்களா, நூப்ரா வேலி, நார்த் ஆஃப் நூப்ரா வேலி, சியாச்சின் கிளேஷியர் இஸ் தேர். நெக்ஸ்ட்டு ப்ரிஸ்வால்ஸ்கிஸ் ஆர்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆர்ஸ் இருக்குங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் லாஸ்ட் ட்ரூலி வைல்டு ஆர்ஸ், லாஸ்ட் ட்ரூலி நோன் வைல்டு ஆர்ஸ். இதை டொமஸ்டிகேட்டே பண்ணாத ஒரு வைல்டு ஆர்ஸ் என்ன அப்படின்னா லாஸ்ட் ஸ்பீசிஸ், ஆர்ஸோடைய வைல்டு ஆர்ஸ் ஸ்பீசிஸில் லாஸ்ட்டாக இருக்கிறது இந்த ஆர்ஸ் தான். ஓகேங்களா, இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த ரஷ்யன் பிரசிடென்ட். ஓகே, ப்ரிஸ்வால்ஸ்கி அவருடைய பேரில் தான் இந்த ப்ரிஸ்வால்சிஸ் ஆர்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்மால் அண்ட் ஸ்டாக்கி, ஹெவிலி பில்ட் ஆனால், ஸ்மால் பட் ஹெவிலி பில்ட். ஓகேங்களா, ஸ்மாலாக இருக்கும், ஹெவிலி பில்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோடைய ஒரிஜினல் ரேஞ்ச் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப் அண்ட் ஏஷியா ரெண்டு இடத்துலையுமே இருக்குது. யூரோப் அண்டு ஏஷியா. இது எதனால் நியூஸில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த உக்ரைன் ரஷ்யா வார், உக்ரைன் மேலே வந்து ரஷ்யா வந்து நிறைய வந்து ட்ரோன்ஸ் தாக்குதல் அப்புறமா வந்து ராக்கெட் தாக்குதல்லாம் பண்ணும்போது தே ஹவ் டெஸ்ட்ராய்டு மெனி ஃபாரஸ்ட் ஏரியாஸ் வேர் த ஃபாரஸ்ட் ஏரியா ஆர் த ஹேபிடேட் ஆஃப் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஹார்சஸ். இந்த ஹார்சஸுமே நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. அதனாலையும் நியூஸில் இருந்துச்சு, இப்பயும் நியூஸில் இருக்குது. ஸோ 2 வாட்டி நியூஸில் இருக்குது. ஸோ இந்த ஆர்ஸை பற்றியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதோட டயட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஷ்ரப்பி ட்ரீஸு. நெக்ஸ்ட்டு தேர் இஸ் அ வேர்டு கால்ட் அஸ் ஃபெரல். ஃபெரல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டொமஸ்டிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வைல்டில் விட்டால் ஒரு வெரைட்டி இருக்கும்ல, அதுதான் ஃபெரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் வந்து என்டேஞ்சர்டில் இருக்குது. ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் இஸ் என்டேஞ்சர்டு. ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் இஸ் இன் த என்டேஞ்சர்ட் லிஸ்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆண்ட் டு டீம் அப் வித் த டஃப் டிசிஷன். ஆண்ட்டுக்கும் மனுஷனுக்கும் ஒரு போட்டி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஆண்ட் வந்து எப்படி ஒரு ஆண்ட்டு கூட இன்னொரு ஆண்ட் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் ஃபெரான்ஸ், அந்த கொம்பை வச்சு தான் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும் த்ரூ ஸ்மெல். ஓகே, அது கூட தான் ஒன்றுத்துக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கும். இப்போது ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ஆண்ட் எப்படி டிசிஷன் பண்ணுது, குரூப் டிசிஷன் மேக்கிங் எப்படி பண்ணுது அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக வந்து அனலைசிஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அனலைசிஸ் பண்ணும் பொழுது ஒரு டி ஷேப்டு மெட்டீரியலை ஒரு குறிப்பிட்ட கேப்புக்குள்ளே கொண்டு போகணும். அதுதான் டாஸ்க்கு. ஒரு குரூப் ஆஃப் ஆண்ட் இருக்காங்க, இன்னொரு இடத்துல வந்து குரூப் ஆஃப் ஹியூமன்ஸ் இருக்காங்க. அந்த ஹியூமன்ஸுக்கு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வாயையும் கண்ணையும் கட்டி போட்டுடுறாங்க ஃபார் ஹேவிங் அ லெவல் பிளேயிங் ஃபீல்டு. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ஸை விட ஹியூமன்ஸ் வந்து திணறாங்களாம். வாயை கட்டி போட்டுடுறாங்க, வாயையும் காதையும் கட்டி போட்டுடுறாங்க. கரெக்ட், கண்ணை கிடையாது, வாயையும் காதையும் கட்டி போட்டுடுறாங்க. இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா there is a two kind of phenomena which these two groups of exhibiting. இந்த ஹியூமன்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஏன்னா there is no clue what to do. அப்போ இவன் என்ன பண்ணுவான்னு இவன் நினைக்கிறானோ அதை இவன் பண்ணுறான். ஸோ there is no coordination. This effect is called as group effect அப்படின்றாங்க. குரூப் எஃபெக்ட் இல்லை group thinking. Absence of communication, individuals என்ன பண்ணுறாங்கன்னா tend to rush to do what they thought their teammates would do. இப்போ இந்த சூழ்நிலையில் என் டீம்மேட்ஸ் இருக்கான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், அதை நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருமே வந்து அதை யோசிக்காமல் பண்ணிடுறாங்க. இதுதான் வந்து குரூப் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல ஆண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are distributing their jobs and they are successful also. They are distributing. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா distributed coordination. இந்த ஃபினாமினாக்கு பேர் distributed coordination. இந்த ஃபினாமினா is also found in the fish category. ஓகேங்களா, சென்சிங் மூலமாக வந்து குரூப்புக்கு வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறது ஆல்சோ நோன் இன் த ஃபிஷ் கேட்டகரி. ஃபிஷ்ஷும் இருக்குது, அதே மாதிரி ஆண்ட்டும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வச்சும் வந்து கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூபிஎஸ்சி கேன் டிசைன் some important questions based on this biodiversity activities.
ஆக்டிவிட்டீஸ்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒராங்குட்டான்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே கேன் யூஸ் த டூல்ஸ் ஃபார் ஈட்டிங். ஓகேங்களா, குச்சால் குத்தி அந்த டெர்மைட்ஸை எடுத்து இல்லைனா ஆண்ட் எடுத்து அதால் வந்து சாப்பிட முடியும். ஓகேங்களா, இதை ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தான். ஆண்ட்டோடைய அதுக்கப்புறமா வந்து அந்த ஆண்ட்டோடைய அந்த இது இருக்குல்ல எக்ஸ்க்ரீட்டா, இதை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இதை ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தான். அனிபி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தே கேன் கம்யூனிகேட் த்ரூ தயர் வாபிள் டான்ஸ், இதை ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தான். ஓகேங்களா, அப்போது த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பயோடைவர்சிட்டி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் தீம் ஆஃப் யூபிஎஸ்சி. அப்போ அதே மாதிரி இதையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக வந்து இன்னொரு ஃபினாமினாவும் இருக்குது. என்னென்னா நம்ம எப்படி வந்து பரிமாறிக்கிறோமோ இன்ஃபர்மேஷனை பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிறோம்ல, அதே மாதிரி யானைகளும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பேர் சொல்லி கூப்பிட்டுக்குமா. இதையும் ஒரு இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதையுமே வந்து கேள்வியாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர் இஸ் அ டைகர் விச் இஸ் கால்ட் அஸ் ஜெனித். ஓகேங்களா, ஜீனத் அப்படிங்கிற ஒரு டைகர் இருக்குங்க. இதை வந்து இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் ஒரு டைகரை அப்படின்னா அப்படியே வந்து பிடிச்சி உயிரோட டக்குன்னு அது கரெக்டாக இருக்கும்போதே நடமாடிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு பிடிச்சிலாம் கொண்டு போக முடியாது, டைகர் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது அதை கண்ணெல்லாம் கட்டி தான் கொண்டு போவாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ அது வந்து முடிச்சுக்கிட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து ட்ரான்குலைஸ் அப்படின்வாங்க. ஓகேங்களா, மயக்க மருந்து கொடுத்து அதுக்கப்புறமா தான் கொண்டு போவாங்க. பிகாஸ் ஆஃப் த ஹேபிடேட் டிஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா, ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன். there is a kind of tiger variety in the Similipal tiger reserve. ஒரிசால சிமிலிபால் டைகர் ரிசர்வ்னு ஒரு டைகர் ரிசர்வ் இருக்குது. பிகாஸ் ஆஃப் த இன்பிரீடிங் பிளாக் டைகர்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபினாமினா, மெலனின் வந்து அதிகமாக கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய அது வந்து ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் தே ஹவ் பிகம் லைக் திஸ். தே ஆர் நாட் த டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் த டைகர்ஸ். டிஃப்ரெண்ட் டைகர் வெரைட்டிலாம் இல்லை, அவங்களுக்கு வந்து மெலனின் கண்டென்ட் அதிகமாகிடுச்சு பிகாஸ் ஆஃப் த இன்பிரீடிங் பிகாஸ் ஆஃப் அந்த ஃப்ராக்மெண்டேஷன். அந்த ஹேபிடேட் வந்து ஐசோலேட் ஆனதுனால, ஃப்ராக்மெண்டேஷன் ஆகி ஐசோலேட் ஆனதுனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதால் போக முடியல. அப்போ அங்கனக்குள்ளே இருக்கக்கூடிய டைகர்ஸே வந்து இன்பிரீட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. அப்போ டைவர்சிட்டி ஆஃப் த டைகரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடோபா அந்தேரி அப்படிங்கிற ஒரு டைகர் ரிசர்வ் விச் இஸ் இன் மகாராஷ்டிரா, அங்கேருந்து டைகர் ஜெனித் அப்படிங்கிற அந்த டைகரை வந்து கொண்டு போய் அங்கே சேர்க்குறாங்க சிமிலிபாலில். அது என்ன பண்ணிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் எலிஃபண்ட் கர்டார் வழியாக வெஸ்ட் பெங்கால் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து கிட்டத்தட்ட வந்து வேற எங்கேயோ போயிடுச்சு. ஓகேங்களா, வெஸ்ட் பெங்கால், ஆமாம் ஒடிசா, அதுக்கப்புறம் சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால் போயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்படி போனதுனால அதை வந்து ஒழுங்காக பிடிக்கணும் இப்போ. ஓகேங்களா, கரெக்டாக பிடிக்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் வந்து அது எவேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா தான் பிடிச்சி இப்போ கொண்டு வந்திருக்காங்க திருப்பி. யார் கொண்டு வர்றது? நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி என்ன ஃபினாமினாவை பார்த்துக்கிறாங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் டைகரை பார்த்துக்கிறாங்க. போன வருஷம் தான் இது 50வது வருஷத்தை கொண்டாடுச்சு. இந்த ப்ராஜெக்ட் டைகர் 50வது வருஷத்தை கொண்டாடுச்சு. அப்போ போன வருஷமே இது ஒரு கொஸ்டினாக வரும்னு நான் எதிர்பார்த்தேன், வரல. இந்த வருஷம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, யூபிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஹாட் டாபிக் இருக்குது அந்த வருஷம் அப்படின்னா அந்த வருஷம் கேட்க மாட்டாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் கேட்டு விட்ருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா உக்ரைன் வார் அப்போ வந்து உக்ரைனை பற்றின எல்லா இன் அண்ட் அவுட் எல்லாருமே படிச்சுட்டு போனான் 2021. ஆனால் 2022 உக்ரைனோட பார்டர்ஸ் பற்றி கேட்டு விட்டான். ஓகேங்களா, அப்போ இதே மாதிரி அப்போ ஒரு 50th ஆனிவர்சரி 100 year ஆனிவர்சரினா அந்த வருஷத்தோடைய இதுவையும் படித்து வச்சுக்கணும், அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சோ அதையும் படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ டைகர் ப்ராஜெக்ட் டைகர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட் கேன் பி ஆஸ்க்டு ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ அப்போ எப்படி கேட்கலாம் சார் ப்ராஜெக்ட் டைகரை என்ன மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்லாம் கேட்கலாம் அப்படின்னா ப்ராஜெக்ட் டைகர் இப்போ ரீசெண்டாக எவ்வளவு ப்ராஜெக்ட் டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது? கிட்டத்தட்ட 57 ரிசர்வ்ஸ் இருக்குது, டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது. அப்போ லேட்டஸ்ட்டாக வந்த டைகர் ரிசர்வ்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு விஷயம். செகண்டு, தேர் இஸ் அ தீம் இன் திஸ் டைகர் ரிசர்வ். டைகர் ரிசர்வ்ஸ், ரிவர்ஸ், டைகர் ரிசர்வ்ஸ், அதுக்கப்புறமா வந்து வித் வெட்லேண்டு. ஓகேங்களா,
அப்புறம் டைகர் ரிசர்வ்ஸ், மான்யூமெண்ட்ஸ், இப்படி ஏதாவது கேள்விகள் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 57 டைகர் ரிசர்வ் இருக்கே சார், எப்படி சார் இதெல்லாம் நம்ம படிக்க முடியும் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடிய டைகர் ரிசர்வ்ஸ் என்னவோ அந்த டைகர் ரிசர்வ்ஸை ஃபஸ்ட்டு போய் மேப்பில் பாருங்கள். ஓகேங்களா, மேப்பில் பாருங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஏதாவது மான்யூமெண்ட்ஸ்னால் எல்லா மான்யூமெண்ட்ஸும் இல்லை, யுனெஸ்கோ சைட் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அது உள்ளே வந்து ரிவர்ஸ் ஏதாவது போதான்னு பாருங்கள். செகண்டு. தேர்டு, ஏதாவது கார்ஜ் மாதிரியான ஏதாவது ஒரு கார்ஜஸ் ஏதாவது வருதா அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கும் மேலே வேறு ஏதாவது வருது அப்படின்னா அந்த டைம்லேயே கரண்ட் அஃபேர்ஸில் அதை கொடுத்து வச்சுருப்பாங்க, இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் கொடுத்து வச்சுருப்பாங்க, அதையும் படிச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ டைகர் ரிசர்வ்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி இஸ் ஹெடட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட். ஓகேங்களா, என்விரான்மெண்ட் மினிஸ்டர் தான் இதை ஹெட் பண்ணுவார். ஓகேங்களா, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கிரியேட்டட் அண்டர் த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் வித் ரெஸ்பெக்ட் டு த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வைல்ட் லைஃப். ஓகேங்களா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வைல்ட் லைஃப் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அதுக்கான பர்மிஷனை யார் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன். சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் தான் இதுக்கான பர்மிஷனை கொடுக்கணும். ஓகேங்களா, அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் he or she will be selected by the state government. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு குவாட் மெம்பர்ஸ். இது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸுக்கு வந்துட்டோம். இப்போ குவாட் மெம்பர்ஸ் to work vigorously towards the free, open, stable Indo-Pacific. குவாடுனாலே இந்த 4 விஷயம் ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா, ஃப்ரீ, ஓப்பன், ஸ்டேபிள், இண்டோ-பசிபிக், ரூல் பேஸ்டு ஆர்டர், இந்த இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அதுக்கப்புறமா வந்து ஃப்ரீடம் டு நேவிகேஷன். அதுக்கப்புறமா வந்து ப்ரொடெக்டிங் த SLOS, சி லைன் ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகேங்களா, SLOC, சி லைன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், ப்ரொடெக்டிங் த SLOC. ஸோ இந்த 3-4 விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் ஃபார் த மேரிடைம் செக்யூரிட்டி. மேரிடைம் செக்யூரிட்டி. ஓகே, ஸோ 20th anniversary ஆஃப் குவாட் கோஆப்ரேஷன் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா, இந்த ரெஸ்பான்ஸ் ஆஃப் சுனாமி 2004 தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சுனாமி அஃபெக்டட் அந்த இண்டோ பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லாம், மெயினான கண்ட்ரீஸ்லாம் ஒன்று சேர்றாங்க. ஓகேங்களா, அப்படி தான் இந்த குவாட் அப்படிங்கிற அந்த அமைப்பு 2007 சின்ஷோ அபி அப்படிங்கிற ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா, அவர் வந்து அவரோட ஒரு ஐடியா இது. ஓகேங்களா, இது எப்போ ஃபார்முலைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2016-17 தான் ஃபார்முலைஸ் ஆகுது. ஓகேங்களா, அப்போ அதுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மிலிட்ரி எக்ஸசைசஸ் லைக் மலபார் அதெல்லாம் வந்து மல்டிலேட்ரல் எக்ஸசைஸாக மாற்றுறாங்க. யார் யார் வராங்க? US வராங்க, ஆஸ்திரேலியா வராங்க, அதுக்கப்புறம் ஜப்பான் வராங்க, இந்தியா வராங்க. இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த குவாட் அப்படிங்கிற குரூப்பிங்கை ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கு ஏதாவது வந்து கிரிட்டிசிசம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கிரிட்டிசைஸ்டு பை ரஷ்யா ஆஸ் த ஏஷியன் நாட்டோ. சைனா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டு கண்டெய்னிங் சைனா இந்த குவாட் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் ஸ்ட்ராட்டஜிக்காக பார்த்தீங்க அப்படின்னா, we have applied this quad ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த ஓப்பன் ஃப்ரீ இண்டோ-பசிபிக் இருக்கணும், சி லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கணும், நேவிகேஷன் இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும், சாவர்னிட்டி, சி சாவர்னிட்டி இருக்கணும், ப்ளூ எக்கனாமியாக இந்தியா மாறணும். இப்படிங்கிற இந்த கண்ணோட்டத்தோடு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த குவாடில் வந்து சேர்ந்துருக்கோம். இட் இஸ் நாட் அ மிலிட்ரி அலையன்ஸ், பட் இட் இஸ் அன் அசோசியேஷன், எக்கனாமிக் அசோசியேஷன், ஸ்ட்ராட்டஜிக் அசோசியேஷன் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, அப்போ இவங்க ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேமஸான இதெல்லாம் ஏதாவது செஞ்சுருக்காங்களா அப்படின்னா, ப்ளூ டாட் நெட்வொர்க் அப்படிங்கிற அந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ப்ளூ டாட் நெட்வொர்க். ஓகேங்களா, இண்டோ பசிஃபிக்கில் இந்தியாவிலேருந்து US வரைக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான நெட்வொர்க்ஸ் என்ன, இல்லைனா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான். இதுக்கு டெக்னிக்கல் அட்வைஸ் தான் கொடுப்பாங்களே தவிர
ஃபண்டிங்லாம் கிடையாது, எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக உருவாக்க போகிறது கிடையாது, பிஆர்ஐ மாதிரியான இனிஷியேட்டிவ் கிடையாது. பட் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எது இம்பார்ட்டண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு கண்டுபிடிக்கிறாங்க, அதை தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுக்கு நர்ச்சர் பண்ண போகிறாங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்க போகிறாங்க. அதுதான் ப்ளூ டாட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் சில விஷயங்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் ரீஜனல் ஆர்கிடெக்சர் லெட் பசிபிக் ஐலாண்ட் ஃபோரம், அதுக்கப்புறமா வந்து இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன். இந்த 2 அசோசியேஷன் இருக்குது. குவாடோட சேர்ந்து இதையும் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா, அப்போ குவாடு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, அடுத்தடுத்த இதில் பார்க்குறோம். குவாடு IORA இந்தியன் ஓஷன் ரிம் ஆஃப் அசோசியேஷன், அதுக்கப்புறம் பசிபிக் ஐலாண்ட் ஃபோரம்ஸ். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குவாடு பார்த்தோம். குவாடில் வந்து அதோட ஃபார்மேஷன் என்ன, எக்ஸ்பேன்ஷன் என்ன, மலபார் எக்ஸசைசஸ், இது எல்லாத்தையுமே பார்த்தோம். ஓகேங்களா, ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் இன்ஃபார்மல் அலையன்ஸ், மிலிட்ரி அலையன்ஸ் கிடையாது, பட் அலையன்ஸ். ஓகேங்களா, இல்லை அசோசியேஷன் எப்படி வேணாலும் சொல்லலாம், இன்ஃபார்மல் அசோசியேஷன், இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே, பட் நாட் மிலிட்ரி அலையன்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்தியா won't be part of any military alliances because India follows a foreign policy which is strategic autonomy. India follows a foreign policy which is strategic autonomy. So informal alliance, no secretariat கிடையாது, permanent decision making body கிடையாது. ஓகேங்களா, they have a existing agreement, focuses on existing agreements. ஓகேங்களா, ஸ்பிரிட் ஆஃப் இண்டோ பசிபிக், அதுதான் வந்து எக்ஸிஸ்டிங் அக்ரிமெண்ட் அண்ட் வேல்யூ, ஷேர்டு வேல்யூஸ். ஓகே, மற்றபடி தே கண்டக்ட் ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைசஸ் லைக் மலபார். அப்போ மெம்பர் கண்ட்ரிஸ் யாருங்க அப்படின்னா இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, யூஎஸ். அப்போ குவாடு கூட சேர்ந்து குவாடு ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் எக்ஸ்பேன்ஷன் ஃபியூச்சரில் இருக்கலாம். யார் யாரை சேர்க்கலாம் அப்படின்னா சவுத் கொரியா, வியட்நாம், நியூசிலாந்து, இவங்கள மாதிரி ஆளுங்களை சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து திஸ் இஸ் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன். இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டிசிஷன்ஸ் ஆர் ரீச்டு பை த கன்சென்சஸ் மெத்தட். டிசிஷன்ஸ் ஆர் ரீச்டு பை த கன்சென்சஸ் மெத்தட். கன்சென்சஸில் தான் வந்து டிசிஷன்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. கமிட்மெண்ட்ஸ் வில் பி வாலண்டரி, நாட் பைண்டிங். கமிட்மெண்ட்ஸ் வில் பி வாலண்டரி, நாட் பைண்டிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதோட மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி தெர் ஆர் 23 மெம்பர்ஸ். 23 மெம்பர்ஸ் இருக்காங்கங்க. Okay, there are 23 members, member countries are there. ஏஷியாவில் ஆஃப்ரிக்காவில் இருக்காங்க, ஓஷியானாவில் ஆஸ்திரேலியா மட்டும் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓஷியானா ரீஜனில் ஆஸ்திரேலியா மட்டும் இருக்குது. யூரோப்பியன் அந்த காண்டினென்ட்லேருந்து ஃப்ரான்ஸ் மட்டும் இருக்குது. ஃப்ரான்ஸ் ஏன் சார் இருக்குது அப்படின்னா இங்கே இந்தியன் ஓஷனில் சில ஐலாண்டு வந்து ஃப்ரான்ஸோட கட்டுப்பாட்டில் இருக்குது. பசிபிக் ஐலாண்ட்லேயும் சில ஐலாண்டு வந்து ஃப்ரான்ஸோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நியூ காலிடோனியா வந்து பிரான்ஸோட கட்டுப்பாட்டில் இருக்குது, விச் இஸ் அ பசிபிக் ஐலாண்ட். ஓகேங்களா, இல்லை இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய ஐலாண்டு, சில ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன், இது பசிபிக் ஐலாண்டை விட்டுருங்க, பட் இந்தியன் ஓஷன்லேயும் அதே மாதிரியே சில ஐலாண்ட்ஸ் வந்து ஃப்ரான்ஸோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ அதனால் வந்து ஃப்ரான்ஸுமே வந்து ஒரு மெம்பராக இருக்காங்க. மற்றபடி ஆஃப்ரிக்காவில் இருக்கிறதும் ஏஷியாலையும் சில மெம்பர்ஸ் இருக்காங்க. இதில் யார் இல்லைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்தியன் ஓஷனில் டைரெக்டாக வந்து இருக்கக்கூடிய ஒரு இதில் யார் இல்லை, அதுவும் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியவங்களில் யார் இல்லை அப்படின்னா பாகிஸ்தான் இல்லை, மியான்மர் இல்லை, 2 பேர் இல்லை. பாகிஸ்தான் இல்லை, மியான்மர் இல்லை. ஓகேங்களா, பாகிஸ்தான் இல்லாதனால தான் நம்ம we are giving more importance to these kinds of organizations. ஓகேங்களா, இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபினியில் இருக்குது, மொரிஷியஸ் எபினியில் இருக்குது. ஓகே, இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன். அபெக்ஸ் பாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் ஃபாரின் மினிஸ்டர்ஸ், தே மீட் ஆனுவலி. ஃபாரின் மினிஸ்டர்ஸ் தான் வந்து இதோட அபெக்ஸ் பாடியே, ஆனுவலாக வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு இதோடைய ஃபோக்கஸ் ஏரியாஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். மேரிடைம் செக்யூரிட்டி, எல்லாத்துலேயுமே இந்த மேரிடைம் செக்யூரிட்டி வந்துடுங்க. மேரிடைம் செக்யூரிட்டி தான் நம்மளோட மெயின் எய்மே, டு காம்பேக்ட் பைரசி, இந்த மாதிரியான விஷயங்கள். ஓகேங்களா, ஸோ இங்கேயும் காம்பேக்ட் பைரசி. அங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் சைனா சீல டு குவாட் எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா மறைமுகமாக டு கண்டெயின் சைனா ஒன்லி.
ஓகேங்களா. அதை நம்ம வெளிப்படையாக சொல்ல மாட்டோம். வெளிப்படையாக சொல்லாமல் இன்டெரக்டாக நிறைய விஷயங்கள் மூலமாக அதை சொல்லுவோம். ரூல்ஸ் பேஸ்ட் ஆர்டர் அது இதுன்னு சுற்றி சுற்றி வந்துட்டுருப்போம். ஓகே. நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு பசிபிக் ஐலாண்ட் ஃபோரம். பசிபிக் ஐலாண்ட் ஃபோரமில் இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டுங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இதுவும் இருக்குது பசிபிக் ஐலாண்ட் ஃபோரமில். அது இல்லாமல் பப்புவா நியூகினியா, அப்புறமா வந்து மைக்ரோனேஷியா ஃபெடரேஷன், மார்ஷல் ஐலாண்ட்ஸு, துலு, சமோவா, அப்புறமா வந்து ஃபிஜி, வனூட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நியூ கேலிடோனியா, இது எல்லாமே வந்து இருக்குது. ஓகேங்களா. இந்த பசிபிக் ஐலாண்ட் ஃபோரம்ஸில் இந்த இது எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட 18 மெம்பர்ஸ் ஆர் தேர். 18 மெம்பர் கண்ட்ரிஸ் ஆர் தேர். ஓகேங்களா. 18 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோங்காவில் இருக்குது. டோங்கா ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் இன் டோங்கா. இட் இஸ் an organization which is established in 1971 itself. இப்போ இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது இல்லை, இது 1971 இது ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் டிசிஷன் மேக்கிங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கன்சென்சஸ் மூலமாக தான் மெம்பர் ஸ்டேட்ஸ் பசிபிக் ஐலாண்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இருக்குங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. வேறு எதுவும் பெருசாக இம்பார்ட்டண்ட் இல்லை இதில். ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இப்போ வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே. மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன்னா என்னன்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் பாலிசி ஃப்ரேம்வொர்க் ஆன் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங். ஓகே. என்பிஎல்னா என்னது? என்பிஎல்னா என்னன்னு கேட்குறீங்க, எனக்கு புரியல. எக்கனாமிக்ஸில் கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபுல் கன்வெர்ட்டபிலிட்டி அப்படின்னா என்ன? ஓகே. இப்போது எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் மற்றது எல்லாமே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நமக்கு தேவைப்படுது. நான் இதை வந்து ஓவராலாக வாய் வார்த்தையாக சொல்கிறது எல்லாத்தையுமே இப்போயே நான் டிஃபைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் மற்றதை வந்து நான் இந்த மாதிரி பிபிடி போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா. இப்போ ஃபுல் கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி, அப்புறமா வந்து கரண்ட் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி அப்படின்னு 2 இருக்குங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கேபிட்டலை, அதாவது டாலர்ஸாக வந்து வேறு ஏதாவது ஒரு இதில் வந்து வாங்கலாம். ஏதோ ஒரு சொத்தை நீங்கள் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. யூஎஸில் ஏதோ ஒரு சொத்தை நீங்கள் வாங்க போகிறீங்க. ஓகே. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ருப்பியை டாலர்ஸாக ஃபுல்லாக மாற்றி, அந்த சொத்தோட வேல்யூக்கு ஃபுல்லாக மாற்றி உங்களால் வந்து அங்கே போய் வாங்க முடியும். இதுதான் வந்து கேபிட்டல் கன்வெர்ட்டபிலிட்டி. ஓகேங்களா. கேபிட்டலாக உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியறது. ஓகேங்களா. கரண்ட் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி அப்படின்னும் போது நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரேடுக்கு உண்டான வேல்யூ மட்டும் நீங்கள் டாலர்ஸாக மாற்றுறீங்க. அதுக்குள்ள இந்தியாவில் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி கிடையாது. பிகாஸ் நம்மக்கிட்ட அவ்வளவு டாலர்ஸ் மதிப்பு கிடையாது. ஓகேங்களா. இந்தியர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு கேபிட்டல் எங்கன்னா போய் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களால வாங்க முடியாது. தேர் இஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன். இவ்வளவு தான் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும், இவ்வளவு தான் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு தேர் இஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன். அதுதான் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தேர் இஸ் அ ஃபிக்ஸ்டு அமௌண்ட். ஓகேங்களா. ஆனால் கரண்ட் அக்கௌண்ட்டில் யூ கேன் கன்வெர்ட். 100% கன்வெர்ட்டபிலிட்டி இருக்குது. கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டியும் வேணும் அப்படிங்கிறதுக்காக 1998 அப்புறம் 99 எஸ்எஸ் தாராப்பூர் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குங்க. அதை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்தியா இஸ் நாட் ரெடி எட் அப்படிங்கிறதுனால இன்னும் வந்து அதை நம்ம பண்ணல. அப்படி பண்ணோம்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இந்தியன்ஸ் வந்து எங்கன்னா போயிட்டு இப்போ எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணுன்றதுக்காக டாலர்ஸில் ஏதாவது எல்லாத்தையும் கேட்டாங்க அப்படின்னா நம்மளால் கொடுக்க முடியாது. ஃபாரெக்ஸ்லேருந்து நம்மளால் மாற்ற முடியாது. ஓகே. ஸோ தேர் வில் பி அ ப்ராப்ளம் இன் தட். அதனால தான் அதை நம்ம பண்ணுறதில்ல. ஓகேங்களா. சார், ஐ எம் கரண்ட்லி டூயிங் மை பிஜி. என்னால் ஃபுல் டைம் ஸ்பீடப் பண்ணி படிக்க முடியல. ஒன் டே ஒரு டாபிக் படித்து நெக்ஸ்ட் டைம் பார்த்தா மறந்துடுது. ஹவு டு ஃபோக்கஸ்? இல்லை, கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பிஜி படிக்கிறீங்க படிக்கலங்கிறது வேறு விஷயம். பட் ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி படிச்சுட்டு அடுத்த வாட்டி பார்த்தா கண்டிப்பாக மறக்கும். ஓகேங்களா. அதனால தான் நம்ம எஃபெக்டிவாக ரிவைஸ் பண்ணுங்கலாம் சொல்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே. ஸோ டோன்ட் வரி. உங்களுக்கு மட்டும் நடக்கிறது இல்லை, இது எல்லாருக்குமே நடக்கிறது. அதுக்கு ஒரே வழி எஃபெக்டிவ் ரீடிங் அண்ட் ரிவிஷன். தட்ஸ் ஆல். வேறு வழியே கிடையாது. ஓகே.
Sir, if we build roads as a bridge or a flyover in the forest area, it won't do fragmentation of the forest, right? அது எப்படிங்க பிரிட்ஜை நீங்கள் எப்படி வானத்தில் இருந்தால் கட்டி எழுப்ப முடியும்? அதுக்கும் தானே உங்களுக்கு இது தேவை, ஃபவுண்டேஷன் தேவை. ஓகேங்களா? அதுவும் தான் ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் இது தேவை. அது இன்னும் அதிகமாக தான் ஆகும். ரோடாவது நீங்கள் கொஞ்சம் இது ஃபாரஸ்ட் வெட்டி போட்டுடலாம். இது இன்னும் நீங்கள் உள்ள இன்டெப்த்தாக தோண்டணும். ஓகேங்களா? பிரிட்ஜஸுக்கு உண்டான இதுவே வேறு தனி அது. ஓகே, அதனால் அப்படிலாம் பண்ண முடியாது. ஓகே, அதுவும் இல்லாமல் கேபிட்டல் நிறைய ஆகும் பிரிட்ஜஸ்லாம் போடணும் அப்படின்னா. உக்ரைன் வார் என்ன நடந்தால் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உக்ரைன் வார் என்ன நடந்தால் ஸ்டாப் ஆகும்னா, உக்ரைன் வந்து நான் நாட்டோவில் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? யூஎஸ் வந்து ஈஸ்டர்ன் யூரோப்பியன் பிஸ்னஸில் மூக்க நுழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். தேர்டு, இல்லைனா வந்து ரஷ்யா வந்து நீ என்னவாவது பண்ணிட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன்னு பின்னாடி போகணும். இந்த 3 விஷயமும் நடக்க போகிறதில்ல. யார் வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி இது பண்ண போகிறாங்கங்கிறத பார்ப்போம். ஓகே, அப்போ தான் ஸ்டாப் ஆகும். அப்போ தான் உக்ரைன் வார் ஸ்டாப் ஆகும். இல்லைனா ஸ்டாப் ஆகாது. இது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே தான் போகும். ஓகேங்களா? இல்லைனா யூஎஸ் வந்து உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை வாபஸ் வாங்கணும். இதை தான் ட்ரம்ப் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறாங்க. we have to wait and see after Trump. ஓகே, தீம்ஸ்னால் இப்போ யூபிஎஸ்சிக்கு சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட், அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான தீம். ஓகேங்களா? அதே மாதிரி பயோடைவர்சிட்டி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் தீம், பொல்யூஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் தீம், புத்திசம் ஜெயினிசம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான தீம். இந்த மாதிரி தீம் பேஸ்டு வந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதனால தான் இதில் இன்னும் நல்லா இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, மெயின்ஸுக்கு ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் கிராமர் பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதுக்குன்னு வந்து ரொம்ப கிறுக்கவும் கூடாது, கிராமட்டிக்கலாக இல்லாமல் எழுதிடக்கூடாது. ஓகேங்களா? பட் ரொம்ப பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஓகே, ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் மறுபடியும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஃபஸ்ட்டு வந்து 10 பேலோட்ஸ் ஆஃப் இஸ்ரோ poem 4 மாடியூல் டிப்ளாய்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பிஎஸ்எல்வி C60 இதில் வந்து ஸ்பேடெக்ஸ் இதை நம்ம லான்ச் பண்ணோம். ஓகேங்களா? C60ல் அதோடு சேர்த்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போயம் இனிஷியேட்டிவுமே வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயம் அப்படிங்கிறது ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூல், பிஎஸ்எல்வி ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூல். இது எதோடைய இனிஷியேஷனில் பண்ணுறோம் அப்படின்னா, இன்ஸ்பேஸ் அப்படிங்கிற அந்த அட்டானமஸ் நோடல் ஏஜென்சி அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி தான் இன்ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸோ அதோடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் இந்த போயம் இனிஷியேட்டிவை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம 2 விஷயத்தை இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்பேஸ்னால் என்னென்னு படிக்கணும். இன்ஸ்பேஸ் ஃபார் பிலிம்ஸ் கேட்பாங்க, கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து போயம் 4 வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு போயம் 4 என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இஸ்ரோவில் பொறுத்த வரைக்கும் இல்லை பிஎஸ்எல்வி ராக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, there are 4 stages of rocket. ஓகேங்களா? 4 stages of பிஎஸ்எல்வி ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 4 stages இருக்குங்க. ஓகேங்களா? சாலிட் லிக்விட் அப்படின்னு தான் அதை வந்து பிரிப்பாங்க. ஓகே, ஸோ இந்த 4 ஸ்டேஜஸில் வந்து ஃபஸ்ட்டு 3 ஸ்டேஜஸ் இருக்குல்ல, இது என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் த்ரஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து அட்மாஸ்பியருக்கு கொண்டு போகிற வரைக்கும். மற்றபடி வந்து ஒவ்வொன்றா டிட்டாச் ஆக ஆரம்பிச்சிடும். போக இனிஷியல் த்ரஸ்டிங் இது கொஞ்சம் தூரம் போனவுடனே இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து டிட்டாச் ஆகிடும். அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் கொஞ்சம் இந்த ஃபியூல் தீர்ந்தவுடனே இது டிட்டாச் ஆகி கீழே விழுந்துடும். மறுபடியும் இது வந்து அதே மாதிரியே வந்து மேலே போனதுக்கப்புறமா ஃபியூல் தீர்ந்தவுடனே டிட்டாச் ஆகிடும். தேர்ட் ஸ்டேஜும் அதே மாதிரி ஃபியூல் தீர்ந்தவுடனே டிட்டாச் ஆகிடும். ஃபோர்த்து ஸ்டேஜ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து சேட்டலைட்டை கொண்டு போய் அந்த ஆர்பிட்டில் நிறுத்தும். பட் அந்த ஃபோர்த் ஸ்டேஜ் வில் பிகம் தென் ஸ்பேஸ் ஜங்காக மாறிடுது. ஒரு 6 மாதம் 7 மாதம் அந்த ஸ்பேஸ்லேயே சுற்றினதுக்கப்புறமா
அதோட அந்த வெலாசிட்டி அந்த எஸ்கேப் வெலாசிட்டியை இழந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்பேஸுக்குள்ளே வரும்போது அது பேர்ன் அவுட் ஆகிடும். ஓகேங்களா, பேர்ன் அவுட் ஆகுது. அப்போ இந்த 6 மாதம் இது வந்து ஸ்பேஸ்லேயே ஜங்காக தானே சுற்றிக்கிட்டு இருக்கு, அப்போ வேஸ்ட்டாக தானே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை நம்ம எக்ஸ்பெரிமெண்டலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சில ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் ப்ரைவேட் ஸ்பேஸ் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. அவங்க வந்து சேட்டிலைட் உருவாக்கணுன்ற அவசியம் இல்லாமல் அவங்களுடைய மாடியூலை இந்த இதுக்குள்ளேயே இந்த போயம்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டலாக சேட்டலைட் உருவாகிறதுக்கு முன்னாடி அவங்களோட மாடியூல் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத இதில் பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ இதுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த இதுக்கு பேர் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூல். ஓகேங்களா, ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூல். இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பொட்டன்ஷியல் கொஸ்டின். ஓகேங்களா, போயம் 4 இஸ் அ பொட்டன்ஷியல் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஸ்பேஸ். இன்ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ அட்டானமஸ் ஏஜென்சி அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். இதோடைய இம்பார்ட்டண்ட்டான பர்பஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா டு எனேபிள் அண்ட் ஃபெசிலிட்டேட் ப்ரைவேட் செக்டார் பார்ட்டிசிபேஷன் இன் த ஸ்பேஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா, ஸ்பேஸ் மிஷன்ஸுக்கு ப்ரைவேட் செக்டாரோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட இம்பார்ட்டண்ட்டான பர்பஸ். அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா பில்டிங் லான்ச் வெஹிக்கல்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஸ்பேஸ் பேஸ்டு சர்வீசஸ், அப்புறம் ஷேரிங் இஸ்ரோவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகளை பண்ணுறது யாருன்னா இந்த இன்ஸ்பேஸ் தான். ஓகேங்களா, இட் இஸ் அன் அட்டானமஸ் பாடி ஒர்க்கிங் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். ஓகே, அண்ட் தென் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போபால், அகமதாபாத் 2 இடத்துல இருக்குது. லொக்கேட்டட் இன் போபால் அண்ட் அகமதாபாத். நெக்ஸ்ட்டு Indian researchers have developed injectable hydrogel for targeted cancer treatment. Indian researchers have have discovered a hydrogel. ஓகேங்களா, ஹைட்ரோஜெல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 90% ஏர் தாங்க இருக்கும், 10% வாட்டர் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் வந்து ஜெல். அது வந்து ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதுதான் ஹைட்ரோஜெல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் த ப்ரிசிஷன் மெடிசனை வந்து கரெக்டாக உங்களால் வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு சேர்க்க முடியறதுக்கான அந்த விஷயமா இந்த ஹைட்ரோஜெல்லை கொண்டு போகிறாங்க. இதுக்கு ரீசெண்டாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இதை யூஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஏன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க கேன்சர் ட்ரீட்மெண்ட் லைக் கீமோதெரப்பி இந்த மாதிரியான கேன்சர் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குல்ல, அது என்ன பண்ணுதுன்னா கேன்சர் செல்லோடு சேர்த்து ஹெல்த்தி செல்லையும் சாவடிச்சிடுது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ப்ரெசிஷனாக கைடடாக வந்து நம்மளால் வந்து இந்த ஹைட்ரோஜெல்லை யூஸ் பண்ணி எந்த செல் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கோ அதுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோடைய இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா, இந்த ஹைட்ரோஜெலோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா, டிசைன்ட் டெலிவர்ஸ் த ட்ரக் ப்ரிசைஸ்லி. ஹைட்ரோஜெல் ஆர் த வாட்டர் பேஸ்டு பாலிமர் நெட்வொர்க்ஸ் கேப்பபிள் ஆஃப் அப்சார்பிங் அண்ட் ரீட்டைனிங் ஃப்ளூயிட்ஸ். இதை எழுதி வச்சுக்கோங்க, பிலிம்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2024 இந்த ஹைட்ரோஜெல் பற்றின ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஓகேங்களா, அது என்னங்கிறத நான் சொல்கிறேன், பார்க்கலாம். அதே மாதிரி யூனிக் ஸ்ட்ரக்சர் மிமிக்ஸ் த லிவிங் டிஷ்யூ. ஓகேங்களா, அண்ட் சூட்டபிள் ஃபார் த பயோமெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா, இது என்னங்கிறத நான் இப்போ 2024 கேட்ட கொஸ்டினாக பார்ப்போம். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் are the hydrogels used? Controlled drug delivery in patients. ஓகேங்களா, mobile air conditioning systems, preparation of industrial lubricants. 1, 2, 3 எல்லாமே தான். D is the answer. ஓகேங்களா, ஸோ ஹைட்ரோஜெல் பற்றி 2024 கேட்ட லேட்டஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின் இது. ஓகேங்களா, ஸோ அதை பற்றின அடுத்த தகவலும் வந்திருக்கு, அதனால் மறுபடியும் படிங்க. இதுதான் தீம்னு சொல்லுவாங்க. இப்போ ஹைட்ரோஜெல் அப்படிங்கிறது ஒரு தீம்னு நமக்கு புரியுதா? இப்போ அடுத்து கரண்ட் அஃபேர்ஸில் திருப்பி அது ரிஃப்ளெக்ட் ஆகுதா? அப்போ இதை கன்ஃபார்மாக படித்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டர்னல் செக்யூரிட்டி. இன்டர்னல் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரைன்ஸ் அப்படிங்கிற சப்மரைன்ஸ் இருக்குங்க, சப்மரைன் வெரைட்டி இருக்குது. ஓகேங்களா, இதோட சேர்த்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி ஹஸ் கமிஷன்ட் 3 ஃப்ரண்ட்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இன் சர்வீஸ். ஓகேங்களா, 3 ஃப்ரண்ட்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ். ஒன்று வந்து ஸ்கார்பியன் கிளாஸ், இன்னொன்று வந்து ப்ராஜெக்ட் 17, இன்னொன்று வந்து ப்ராஜெக்ட் 15. ஸ்கார்பியன் கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ஷீர் லாஸ்ட்டு சம்மரைன் வக்ஷீர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வக்ஷீர் சம்மரைனை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இப்போ. அப்புறம் 15 பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் 15B
அதை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ஸ்டெல்த் டிஸ்ட்ராயர். ஸ்டெல்த் அதாவது வந்து மறைஞ்சிருந்து வரக்கூடிய அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்குல்ல, சப்மரைன்ஸ்லாம் இருக்குல்ல, அதை டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் வந்து இந்த கிளாஸ் சப்மரைன்ஸ். ஓகேங்களா? அது வந்து சூரத் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி லீட் ஷிப் ஆஃப் த ப்ராஜெக்ட் 17A இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீல்கிரி அப்படிங்கிற இந்த 3 வெரைட்டியுமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நம்மளோட நேவல் இந்தியன் நேவி. இப்போ வக்ஷீர், நீல்கிரி, சூரத் இது 3மே இட் ஹாஸ் பீன் பில்ட் பை த மெசகான் டாங்க் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட். மும்பையில் இருக்கக்கூடிய இவங்க தான் வந்து இது பண்ணுறாங்க. 17ம் 15ம் வந்து இண்டிஜினியஸ்லி பில்ட். இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கார்பின் கிளாஸ், இது மட்டும் the technology has been transferred from the France but it has been built indigenously in India. ஓகேங்களா? இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸில் இந்த இன்ஃப்ளேஷன் பற்றின இந்த சில ட்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கங்க. ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு பெருசாக வந்து இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக நமக்கு யூஸ் கிடையாது. ஓகேங்களா? ஓவராலாக நமக்கு இன்ஃப்ளேஷன் பற்றின அந்த ட்ரெண்ட்ஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் என்ன இம்பார்ட்டன்ட்னா இன்ஃப்ளேஷன்னா என்னன்றது இம்பார்ட்டண்ட். இன்ஃப்ளேஷன்னா என்ன, அதுக்கப்புறம் அது நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இது ஒரு அனதர் இம்பார்ட்டன்ட் திங், இன்ஃப்ளேஷன். அப்போ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன? ஏன்னா நிறைய பேர் வந்து சார் எனக்கு எக்கனாமி ரொம்ப, என்கிட்ட பேசுகிறவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கான்டாக்ட் பண்ணுறவங்க, சார் எக்கனாமி வந்து எனக்கு கொஞ்சம் பயம் சார், எக்கனாமி எனக்கு சுத்தமாக புரியவே புரியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொல்லுவேன், என்னென்னா ஃபஸ்ட்டு போயிட்டு ஆதில் பைக் சாரோடைய அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வீடியோஸை பார்த்துருங்க. ஓகேங்களா? அதுலேயே உங்களுக்கு ஒரு பாதி எக்கனாமி இல்லைனா அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, செகண்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஎன்டிஏ நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் சில பேஸ் கான்செப்ட்ஸ் வந்து சொல்லுவேன், நானுமே சொல்லுவேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு இன்னும் ஆட் ஆன் ஆகும். ஓகேங்களா? பில்டப் ஆகும். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் பொருத்தி பார்க்கும்போது உங்களுக்கு எக்கனாமி வில் பி ஏ கேக் வாக். ஓகேங்களா? ஏன்னா இந்த வர சப்ஜெக்ட்ஸில் இந்த 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, இதில் எக்கனாமி அப்படிங்கிறது தான் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணவே தேவையில்லை. ரிவைஸ் பண்ணாமல் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, ரிவைஸ் பண்ணவே தேவையில்லை. ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒன்லி அப்ளிகேஷன் தான், அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் வரும். ஸோ பேசிஸ் ஃபவுண்டேஷன் மட்டும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு எக்கனாமின்னா நீங்கள் யூ வில் கெட் ஸ்கோர் மோர். அதுவும் இல்லாமல் யூ வில் கிவ் எட்ஜ். ஏன்னா எக்கனாமி தான் வந்து நிறைய பேர் பதறுவாங்க. ஓகேங்களா? நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு அந்த எட்ஜ் கிடச்சிரும் எக்கனாமிக் கொஸ்டின்ஸில். ஸோ இன்ஃப்ளேஷன்னு இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இருக்குங்க. ஒன்று வந்து காஸ்ட் புஷ், இன்னொன்று வந்து டிமாண்ட் புல். ஓகேங்களா? டிமாண்ட் புல் அப்படின்னு ஒன்று இருக்குது. டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், அப்புறமா வந்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் அப்படின்னாலே ஒரு பொருளுடைய இல்லைனா வந்து பணத்துடைய மதிப்பு வந்து இழக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து பண வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பென் இருக்குங்க. இந்த பெண்ணை நான் வந்து 2023 10 ரூபாய்க்கு வாங்கினேன், 10 ருபீஸுக்கு வாங்குகிறேன் ஒரு பென். இதே பெண்ணை நான் 2024 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு வாங்குகிறேன். இதே பெண்ணை நான் 2025 ஓகேங்களா 25 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து 30 ரூபாய்க்கு வாங்குகிறேன். இப்படி இருக்குன்னா ஒரே பெண்ணு தான், ஒரு பெண் அதே குவாலிட்டி அதே குவான்டிட்டியை நான் வேறு காசு கொடுத்து வாங்குகிறேன் அப்படின்னா என் காசோடைய மதிப்பு வந்து பாருங்கள் இழந்துக்கிட்டே வருது. அதோடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்குல்ல
அது இழந்துக்கிட்டே வருது. அதுவும் எவ்வளோ இழக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 50% இங்கே இழந்துருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் எவ்வளோ இழந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% கிட்டத்தட்ட இழந்திருக்கு. அவருடைய மதிப்பை இழந்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களை சொல்கிறேன். பண மதிப்பு இழப்பு இது. ஓகேங்களா? இது எதனால் வருது அப்படின்னா 2 விஷயத்தினால வரும். ஒன்று வந்து பிகாஸ் ஆஃப் டிமாண்ட் புல். டிமாண்ட் புல் அப்படிங்கிறது என்னென்னா, ஒன்று டிமாண்ட் சைடு கான்ஸ்ட்ரெயின்ட், இல்லைனா சப்ளை சைடு சப்ளஸ். ஓகேங்களா? டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பொருள் வந்து ரொம்ப அதாவது வந்து ரொம்ப ரேர் கமாடிட்டியாக இருக்கலாம் டிமாண்ட், இல்லைனா வந்து தேவை அதிகமாக இருக்கலாம். ரேர் கமாடிட்டி இல்லைனா தேவை அதிகமாக இருக்கலாம், இல்லைனா சப்ளை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம். ஓகேங்களா? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய பணம் கொடுத்தாவது இந்த பொருளை வாங்கணும்னு நினைப்பேன். இந்த பெண் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடைக்கல, என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இதுக்கு 4 பேர் இருக்கான் பையர் அப்படின்னா 4 பேரும் என்ன பண்ணுவான், இந்த பெண்ணுடைய வேல்யூக்கு காசு கொடுக்க மாட்டான், அவன்கிட்ட வேணும் அப்படிங்கிறதுக்காக அவன் தேவைக்கு காசு கொடுப்பான். அப்போ இந்த பொருளோட மதிப்பு ஏறும். ஓகேங்களா? நான் ஒரு பொருள் இந்த பெண்ணை வேறு ஒரு இடத்துக்கு வாங்கியிருப்பேன், ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினேன்னா அவனுக்கு 100 ரூபாய்க்கு கொடுப்பேன். அப்போ என் காசு வந்து அந்த காசு வந்து இந்த பொருளோட மதிப்பை விட தாண்டி வந்து இந்த பொருள் வந்து போயிருக்கு. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் டிமாண்ட் புல். இந்த பொருளுக்கான டிமாண்ட்னால இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறது. ஓகேங்களா? டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். செகண்டு காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன சார்? there are 4 factors of production: land, labor, intellectual capital அப்படின்ட்டு வந்து 4 இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய காஸ்ட் வந்து ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக the production cost of the product will also increase. ஓகேங்களா? அப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோடைய காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இதுதான் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்கு இல்லைனா கட்டுப்பாட்டோடு வச்சுக்கிறதுக்கு there is a committee, monetary policy committee. monetary policy committee 6 members இருக்காங்க. இதில் 6 members இருக்காங்க. RBI is the chair, RBI governor is the chairman of this committee. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. RBI இந்த இன்ஃப்ளேஷன் இருக்குல்ல, இதை எதன் மூலமாக வந்து அளக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CPI மூலமாக அளக்குது. கன்சியூமர் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ், இதை வச்சு அளக்குறாங்க. ஓகே, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எதுக்கு ஹையஸ்ட் வெயிட்டேஜ்? ஃபுட் அண்ட் பெவரேஜஸ்க்கு தான். ஃபுட் அண்ட் பெவரேஜஸ்க்கு தான் அதிக வெயிட்டேஜ். கிட்டத்தட்ட 46.5% வெயிட்டேஜ் வந்து இந்த சிபிஐயில் இந்த ஃபுட்டுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. இதனால தான் நம்மளுடைய அத்தியாவசியமான உணவுகள் அந்த ஃபுட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது, ஃபுட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த சிபிஐயில் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல்ஸ் இல்லை ரைஸ், இதுக்கு கிட்டத்தட்ட இந்த ஃபுட்டுக்கு உள்ள வந்து கிட்டத்தட்ட 7% வந்து இதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, ரைஸுக்கும் சீரியல்ஸுக்கும். சார் நம்ம தான் ரைஸை வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறோமே, அப்புறம் ஏன் வந்து இன்ஃப்ளேஷனில் இது அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கும் 2 காரணம் இருக்குது. ஒன்று, பிகாஸ் ஆஃப் அவர் எக்ஸ்போர்ட் பாலிசி. எல்லா ரைஸுமே நம்ம வந்து என்ன பண்ணல, இன்டர்னலாக செலவு பண்ணல, அறுவடை பண்ணுற எல்லா ரைஸுமே நிறைய வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். ஓகேங்களா. செகண்ட் இம்பார்ட்டண்டான ரீசன், பிகாஸ் ஆஃப் த கவர்மெண்ட் பர்ச்சேசிங். கவர்மெண்ட் வந்து பஃபர் ஸ்டாக் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ரைஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. அப்போ மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய ரைஸ் இஸ் டைவர்ட்டட் இன்டு கவர்மெண்ட். அப்போ இதனாலேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா மார்க்கெட்டில் கம்மியான ப்ராடக்ட் தான் வருது. டிமாண்ட் அண்ட் சப்ளை இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயமும் இருக்குது இதனால். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைஸ் மட்டும் கிடையாது, ஃபுட் அண்ட் பெவரேஜஸ்ன்னு சொன்னல, அப்போ வெஜிடபிள்ஸ்னாலையும் உங்களுக்கு இந்த இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த விஷயங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃப்ளேஷன் வந்தால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சார் அப்போ இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணணும், என்ன சார் பண்ணுறது? ஒன்று ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய காஸ்ட்டை கம்மி பண்ணணும். இல்லை அதிகமாக காசு இருக்குல்ல, மக்கள்கிட்ட அதிகமாக காசு இருக்கிறதுனால தானே டிமாண்ட் பண்ணுற, அப்போ என்ன பண்ணணும்? காசை எடுத்துடணும். எப்படி எடுக்கிறது? த்ரூ ரீப்போ ரேட். இதனால தான் அந்த ரீப்போ ரேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரீப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரீப்போ ரேட். இது இல்லாமல் there are some things which is called as CRR, SLR இப்படிலாம் இருக்குது. ஓகேங்களா? mandatory reserves which the banks should maintain to RBI and to themselves. இப்போ RBI கிட்ட மெயின்டைன் பண்ண வேண்டியது CRR, அவங்கக்கிட்டே வந்து SLR அவங்க மெயின்டைன் பண்ணணும். இது இல்லாமல் தான் அவங்க கடனே கொடுக்கணும். அந்த கடன் இப்போ இல்லை சார், காசு இல்லை சார், அப்போ யார்கிட்ட வாங்க முடியும்? RBI கிட்ட அவங்களால கடன் வாங்க முடியும். அப்போ RBI கிட்ட எந்த ரேட்டில் கடன் வாங்குவாங்க? ரீப்போ ரேட்டில் கடன் வாங்குவாங்க. அப்போ RBI என்ன நினைக்குது? இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகிடுச்சு, கவர்மெண்ட் கிட்ட இல்லை நாட்டில் வந்து காசு வந்து கம்மியாகணும், அப்போ ரீப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரு. இன்க்ரீஸ் பண்ணி விட்டால் என்ன ஆகும்? ஒன்று பேங்க் அதிகமாக கடன் வாங்கி, அதிகமான வட்டியில் கடன் வாங்கி, அதுக்கும் அதிகமான வட்டியில் தான் இவங்க என்ன பண்ணணும்? கடன் கொடுக்கணும். அப்போ ரொம்ப வட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால மற்றவங்க வந்து பேங்க் கிட்டேருந்து கடன் வாங்க மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ அதிகமான காசு போகணும், ஸ்டிமுலஸ் பண்ணணும். இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ காசே இல்லை வறட்சியாக இருக்குது அப்படின்னா எல்லாருமே வந்து அந்த காசை வந்து உள்ளே அனுப்புவாங்க. RBI வந்து என்ன பண்ணும்? காசை உள்ளே அனுப்பும், எக்கனாமிக் உள்ளே அனுப்பும். அதுக்கு என்ன பண்ணுறது? இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டிமுலஸ். RBI அனுப்புனா அது மானிட்டரி ஸ்டிமுலஸ், கவர்மெண்ட் அனுப்புச்சுன்னா அது வந்து ஃபிசிக்கல் ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் ஸ்டிமுலஸ். ஓகேங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ஓவராலாக ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி விட்ருக்கேன். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் ஓவராலாக இதுதான் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சால் போதுமானது. ஓகேங்களா? ஸோ இதனால தான் இதெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ், ஸ்மால் சேவிங் ரேட்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தெர் ஆர் ஸ்கீம்ஸ் லைக் கிசான் விகாஸ் பத்ரா. ஓகே, கிசான் விகாஸ் பத்ரா, அப்புறமா வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் சேவிங் ஸ்கீமு, சுகன்யா சம்ருதி ஸ்கீம், இதெல்லாம் இருக்குல்ல, இதோடைய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஓகேங்களா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த நியூஸில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் வந்து கம்மி ஆகாதுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, அது நமக்கு தேவை கிடையாது. பட் இதை எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குல்ல, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இது கொடுக்குற ஈல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பாண்ட் ஈல்டு. ஓகேங்களா? இந்த பாண்ட் ஈல்டை வச்சு தான் தே வில் டிட்டர்மைன் த இன்ட்ரெஸ்ட் ரேட். பாண்ட் ஈல்டை வச்சு தான் தே வில் டிட்டர்மைன் த இன்ட்ரெஸ்ட் ரேட். சார் அப்படின்னா அந்த பாண்ட் ஈல்டுனா என்ன சார்? அதை முதல்ல எங்களுக்கு சொல்லுங்கள் சார். இப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டி அப்படின்னா விச் இஸ் சாவரின் பேங்க், சாவரின் பேக்டு பாண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ எப்படியா இருந்தாலுமே உங்களுக்கு அந்த காசு வந்துடும், அதுதான் ஜிசெக். அப்போ ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த கான்செப்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ அடுத்து வேற ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு பாண்டுன்னு எடுத்துக்கோங்க. பாண்ட் அப்படிங்கிறது என்னது? பாண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு கடன் பத்திரம், அவ்வளோதான். அது வந்து ஒரு பத்திரா. அது எதுக்காக இந்த பாண்டை கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு ஏக்கு வந்து ஒரு காசு தேவைப்படுது, காசு எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது சார், பி கிட்ட காசு இருக்குது, பி வாண்ட்ஸ் டு இன்வெஸ்ட். ஓகேங்களா? இப்போ பிக்கு வந்து இந்த எக்கனாமியில் 2 வாய்ப்பு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
ரெண்டு வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று அவங்க பேங்க்குக்கு போகலாம், இல்லை பாண்டு வாங்கலாம். இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ தான், ஓகேங்களா? ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ. ஒன்று அவங்க பேங்க்குக்கு போகலாம், இல்லை பாண்டு வாங்கலாம். பேங்க்குக்கு போனால் அவனுக்கு வந்து அவங்கக்கிட்ட வந்து 10,000 ரூபா இருக்குங்க, 10K இருக்குது, ஓகேங்களா? 10K. பேங்க்குக்கு போனால் அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து 5% அப்படின்றாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5%ன்றாங்க. அவன் ஏன் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட 10,000 கொடு, நான் உனக்கு 10% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்றாரு. 10% இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா? இந்த 10,000 இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த பாண்ட், ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த பாண்ட். இதுக்கான அந்த டிவிடெண்ட் இருக்குல்ல, பாண்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இது வந்து 1000 rupees பர் இயர் கொடுக்குறாங்க ஆனுவலி, ஓகேங்களா? ஃபார் 10 years அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எப்பயுமே வந்து இயரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நான் உனக்கு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் இந்த 10 yearsக்கு அப்புறம் நீ எனக்கு இந்த பாண்டை எடுத்துன்னு வந்து திருப்பி கொடுத்தனா ஃபேஸ் வேல்யூவை நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? இங்கே அவனுக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கிடைக்குது? ஆனுவலி 500 rupees கிடைக்குது. அப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? பி வில் ப்ரிஃபர் ஒன்லி திஸ் ஆப்ஷன், பாண்ட் ஆப்ஷனை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்குது உங்களுக்கு, ஓகேங்களா? அப்போ ஈல்டு அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிவைடட் பை த ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது தான் ஈல்டு, ஓகேங்களா? அப்போ ஃபேஸ் வேல்யூ உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ இல்லை, மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் வேல்யூங்கிறது இந்த பாண்டுக்கு, இந்த 10,000 ரூபாய் மதிப்புள்ள பாண்ட் இருக்குல்ல, இது வந்து அதோட ஃபேஸ் வேல்யூ. இதுக்கு ஒரு வேல்யூ வந்து மார்க்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுதுன்னா, பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் ஆஃப் தட் பாண்ட். இப்போ டிமாண்ட் ஆஃப் த பாண்ட் வந்து அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ சி ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட இன்னும் காசு அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? பிக்கு வந்து இப்போ அர்ஜென்ட்டாக வந்து பணம் தேவைப்படுது. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, பி வந்து சி கிட்ட போயிட்டு இந்த பாண்டை ஒரு 15,000 ரூபாய்க்கு விற்றுருவார், 15Kக்கு விற்றுருவார். அப்போ இதுதான் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த பாண்டு. இந்த மார்க்கெட் வேல்யூ தான் வந்து இங்கே போடுவாங்க, மார்க்கெட் வேல்யூ. அப்போ மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஈல்டு வந்து கம்மியாகும், ஈல்டு ஆஃப் த பாண்ட் கம்மியாகும். உங்களுக்கு புரியுதா? ஈல்டு ஆஃப் த பாண்ட் இது ஏன் கம்மியாகுது? 15,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 10,000 ரூபா தான் ரிட்டர்ன்ஸு. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக ஈல்டு வந்து கம்மியாகுதா? இல்லை மார்க்கெட் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இல்லையா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஈல்டு வில் பி இன்க்ரீஸ்ட். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், ஓகேங்களா? அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? 15,000 ரூபாய்க்கு நான் 15% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு யார் ஒத்துக்கணும்? இந்த ஏ இருக்கார்ல, அவர் ஒத்துக்கணும். அப்பையும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த சினாரியோ பாண்டில் நடக்காது. எங்கே நடக்கும்னா பேங்க்கில் நடக்கும். பேங்க் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 10,000 ரூபாய்க்கு நான் 15% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன், 1,500 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் இன்க்ரீஸ்ட். இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா it will increase the yield value. புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த ஈல்டை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, they are fixing the interest rates of small saving schemes. இந்த small saving schemes like சுகன்யா சம்ருதி, கிசான் விகாஸ் பத்ரா, ப்ராவிடென்ட் ஃபண்டு, இந்த மாதிரியான ஸ்கீம்ஸோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தே வில் பி அனௌன்ஸ்டு குவார்ட்டர்லி பேசிஸ். குவார்ட்டர்லி பேசிஸில் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் இது நடக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இந்த ஈல்டு வந்து கம்மியானாலோ இல்லை ஈல்டு வந்து அதிகமானாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இவங்க குறைக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் குறைக்க மாட்டாங்க? பிகாஸ் ஆஃப் த 2 reasons. ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் எலெக்ஷன், செகண்ட் ரீசன் இஸ் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் மறுபடியும் இங்கேயும் ப்ளே பண்ணுது, ஓகேங்களா? ஏன் நீங்கள் பாண்டிலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா உங்களோட பணம் போக 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 மதிப்பு இழந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்வெஸ்ட்மெண்ட்டில் எடுக்கிறீங்க. வெறும் காசாக நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வேஸ்ட்டு தான். 1000 ரூபா வந்து நீங்கள் 2000 வச்சுன்றதுக்கும் இப்போ 1000 ரூபாயை வச்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது.
ஓகேங்களா? அப்போ 1000 ரூபா வச்சுருந்தா ஒரு ஏக்கர் நிலம் வாங்கலாம். இப்போ 1000 ரூபா வச்சுருந்தா ஒரு சென்ட் கூட வாங்க முடியாது. இப்போ அதுதான் அதுக்கும் இதுக்குமான வித்தியாசம். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய பணத்தோடைய வேல்யூவை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொண்டு போய் சேர்க்குறேன். அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணணும், எனக்கு ஹையர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும், மோர் தேன் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனை விட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்போ தான் அது ஒரு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து 6% இருக்குது. நான் வந்து ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸில் நான் வந்து 5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக குறைக்கிறேன் அப்படின்னா எனக்கு 1% அப்போ கூட என்னோடய பணம் வந்து மதிப்பு இழக்குது. அதை யாருமே விரும்ப மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் யார் கொடுக்குறாங்க தேன் இன்ஃப்ளேஷன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் சேர்த்துருவாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரலி நவ் இட் இஸ் ஹேப்பனிங். எல்லாருமே எஸ்ஐபிஸ், அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், இப்படி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தட் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் இன் த எக்கானமி. ஓகேங்களா? அப்போ எல்லாருமே இந்த ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீமை விட்டுட்டு நிறைய பேர் அந்த காசை எடுத்து வேற ஒரு இடத்துல போட ஆரம்பிச்சிருவாங்க. இட் இஸ் வாட் டு சே ஆபத்து ஃபார் கவர்மெண்ட். ஏன் ஆபத்து அப்படின்னா, யூ ஆல் நோ budget of the government will always be a deficit. Fiscal deficit ஓட தான் வந்து பட்ஜெட் வந்து பண்ணுவாங்க. அந்த fiscal deficit எப்படியெல்லாம் சரி பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்டேஜை எடுத்தும் கொஞ்சம் இந்த ஃபிசிக்கல் டெஃபிசிட்டை சரி பண்ணுவாங்க. அப்போ அந்த பர்சன்டேஜே கம்மியாக இருக்குது, வர்றதே கம்மியாக இருக்குது அப்படின்னா எடுக்கிறதும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ அவங்களால ஃபிசிக்கல் டெஃபிசிட்டை அடைக்க முடியாது. இல்லைனா ஃபிசிக்கல் டெஃபிசிட்டை அடைக்கணும்னா அவங்க கடன் வாங்கணும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால இன்ஃப்ளேஷன், அதுக்கப்புறமா வந்து ஃப்ளைட் ஆஃப் ஸ்மால் சேவிங்ஸ் இன் கேபிட்டல், இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அவங்க ஸ்மால் சேவிங் ஸ்கீமோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க மாட்டாங்க அப்படின்னு சில எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் கெட்ஸ் 6.21 lakh application under the PM internship scheme. Union Corporate Affairs Minister அவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பைலட் ஸ்கீமான பிரைம் மினிஸ்டர்ஸ் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அப்படிங்கிற அந்த ஸ்கீமை வந்து திறந்துருக்காரு. கிட்டத்தட்ட வந்து 1 கோடி பேருக்கு 2030க்குள்ளே, கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு 2030க்குள்ளே இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2030 ஆஃப்டர் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ், 2030 இல்லை, நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் 100 கார்ப்பரேட்ஸில் வேலை வாய்ப்பை இவங்க வந்து வேலை வாய்ப்பு கொடுத்து ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸ்கில் பில்டிங் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட திட்டம். இந்த திட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கு 6 லட்சம் அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கான். 1 லட்சம் இதுதான் வேக்கன்சி இருக்குது, அதில் 6 லட்சம் அப்ளிகேஷன் வந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்படுறவங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸாக வந்து 5000 ரூபாயும் மாதம், அதுக்கப்புறமா வந்து ஒன் டைம் பேமெண்ட்டாக வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட் வந்து கார்ப்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒன் டைம் பேமெண்ட்டாக 6000 rupees வந்து கொடுப்பாங்க. அதில் அந்த 5000 ரூபாயில் 4500 ரூபா வந்து யூனியன் கவர்மெண்ட் கொடுக்கும். ஓகேங்களா? 500 ரூபா வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியிலேருந்து அந்த 500 ரூபா எடுத்து கொடுக்க போகிறாங்க. ஓகே, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஐயோடைய டியோபோலி ரைஸ் அண்ட் மார்க்கெட் வல்னரபிலிட்டிஸ். இதில் நமக்கு என்ன தேவைன்னா, டியோபோலி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மோனோபோலி அப்படின்னா வந்து சிங்கிள் பிளேயர் இஸ் டாமினேட்டிங் அப்படின்னு அர்த்தம். டியோபோலி அப்படின்னா வந்து 2 players ஆர் டாமினேட்டிங் அப்படின்னு அர்த்தம். யூபிஐ அப்படிங்கிறது என்னன்னா, யூபிஐ இஸ் நாட் அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இட் இஸ் சம்திங் லைக் அ கேட்வே. ஓகேங்களா? உங்களோட பேங்க் டு பேங்க் டிரான்சாக்ஷனை டிஜிட்டல் முறையில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களால் சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு கேட்வே, ஒரு பாஸ்வேர்டு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த யூபிஐ கோட். இந்த யூபிஐயை வந்து பயன்படுத்துறதுக்கு there are some third party application platforms like Google Pay, ஜிபே, அப்புறமா வந்து ஃபோன்பே. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து 2 அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இவங்க மட்டும் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷனில் கிட்டத்தட்ட 80% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸை வந்து வச்சுருக்காங்களாம்.
ஓகேங்களா. இதில் யார் அதிகமாக வச்சுருக்கிறதுனா இந்த ஃபோன்பே தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் த கூகுள் பே. ஃபோன்பே எவ்வளோ வச்சுருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 42-45% கிட்டத்தட்ட வச்சுருக்கு. ஜிபே வந்து 37% கிட்டத்தட்ட வச்சுருக்கு. 42 இது 37 ஓகேங்களா கிட்டத்தட்ட வச்சுருக்காங்க. ஸோ 80% ஆஃப் த டிரான்சாக்ஷன் இஸ் கண்ட்ரோல்டு பை திஸ் கூகுள் பே அண்ட் ஜிபே. நெக்ஸ்ட் கம்ஸ் த பேடிஎம். பேடிஎம் எவ்வளோ தான் வச்சுருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7.2% தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அப்போ ஒரு வருஷத்தில் எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 lakh crores ஓகேங்களா டிஜிட்டல் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் நடக்குது. வெறும் 30% ஆஃப் த பாப்புலேஷன் தான் வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டையே வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருந்தாலுமே இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு டியோபோலி இருக்கிறதுனால என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க். கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் அப்படிங்கிறது இப்போ இஃப் இட் ஃபெயில்டு அப்படின்னு வச்சுக்கோங்க, த டிரான்சாக்ஷன் இஸ் ஃபெயில்டு, இல்லைனா வந்து ஏதாவது வந்து ஒரு சைபர் அட்டாக் நடக்குது, சைபர் அட்டாக்கு நடந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ ஸ்க்ரீன் மாதிரியான ஒரு சினாரியோ ஏதாவது நடக்குது, விண்டோஸில் நடந்துச்சு தெரியுமா ரீசெண்டாக, அந்த மாதிரி ஒரு சினாரியோ இங்கே நடக்குது அப்படின்னா ஒரு ஆஃப் த ஒரு செக்ஷன் பாப்புலேஷனுடைய அந்த டிரான்சாக்ஷனே வந்து முடங்கிடும். ஓகேங்களா. அப்போ நம்ம பரவலாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸு நிறைய வர வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஓகேங்களா. இப்போ டியோபோலி இல்லை மோனோபோலிலாம் அடுத்த இம்பார்ட்டண்டான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக 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 உங்களோட அந்த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் வந்து கம்மியாகிடும். பிகாஸ் த ப்ரொடியூசர் இல்லைனா வந்து அந்த ப்ராடக்ட் கிவர் இருக்கார்ல அவர் தே வில் லூஸ் த இன்சென்டிவ் டு மேக் R&Ds ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி அவங்களோட குவாலிட்டி ஆஃப் த அந்த ப்ராடக்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்ற அந்த ஒரு முயற்சியை வந்து அவங்க கைவிட்டுருவாங்க. ஓகேங்களா. ஏன்னா தே வில் லூஸ் தேர் இன்சென்டிவ்ஸ். ஏன்னா இவங்க 2 பேர் தான் இருக்காங்க, வேறு ஒரு மேஜர் பிளேயர் இல்லை அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த இதுவை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லாமல் போயிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி. தேர்டு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த டேட்டா ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா. டேட்டா ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரைவசி. ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து இந்தியன் கம்பெனிஸ் கிடையாது, ஃபாரின் கம்பெனிஸ். ஃபோன்பே இஸ் கண்ட்ரோல்டு பை வால்மார்ட், ஜிபே இஸ் கண்ட்ரோல்டு பை த கூகுள். அப்போ இங்கே இருக்கக்கூடிய சென்சிட்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேன் பி யூஸ்டு பை த ஃபாரின் பிளேயர்ஸ். இந்தியன்ஸோடைய சென்சிட்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் கேன் பி நோட்டட் அண்ட் யூஸ்டு பை த ஃபாரின் பிளேயர்ஸ். இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இருக்கிற இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதுனால வாட் வி ஹாவ் டு டூ, வி ஹாவ் டு என்கரேஜ் இந்தியன் பிளேயர்ஸ். அதே மாதிரி NPCI என்ன பண்ணணும், நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டு கேப் த மேக்ஸிமம் யூட்டிலிட்டி. கேப் பண்ணணும். அதாவது வந்து எந்த தேர்ட் பார்ட்டி ஆப் ப்ரொவைடராக இருக்கட்டும் அவங்களோட மேக்ஸிமம் லிமிட்டே 30 தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த கேப் வச்சுருக்கணும். ஓகேங்களா. கேப் வச்சுருந்தா தான் அடுத்தடுத்த பிளேயர்ஸுக்கான அந்த ஸ்பேஸும் இருக்கும், அந்த ஒரு வேறு ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான அந்த ஒரு விஷயமும் இருக்கும். ஓகேங்களா. அவங்களால வர முடியும், அடுத்தடுத்த பிளேயர்ஸ் வந்து வர முடியும். ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஆர்டிக்கல் சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த கரன்சி கன்சர்ன்ஸ் ஆஃப் த கரன்சி. சார் இது என்ன சார் இந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கரன்சி வந்து ருப்பியை காட்டிலும், அந்த ருப்பி வந்து டாலர்ஸை காட்டிலும் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹிட்டிங் அ நியூ லோ. கிட்டத்தட்ட வந்து 86 ருப்பீஸாக மாறப்போகுது. ஓகேங்களா. இது எதனால் வருதுன்னா சில ஃபேக்டர்ஸ் சொல்கிறாங்க. என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் கோயிங் அவுட்வர்ட்ஸ். ஒரு இம்பார்ட்டண்ட்டான தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னா 2025 2024 23 கம்பேர் பண்ணும்போது 99% ஆஃப் த FPI has been reduced. 99% ஆஃப் FPI has been reduced. ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் தகவல் ஒன்று கிடச்சிருக்கு. ஓகேங்களா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷுட் டேக் அ நோட் ஆஃப் இட் பிகாஸ் ஃப்ளைட் ஆஃப்
ஃப்ளைட் ஆஃப் கேபிட்டல் ஏன் நடக்குது? பிகாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்ஸ் இன் ஃபெடரல் ரிசர்வ்ஸ். அதுக்கப்புறம் இங்கே சைனீஸோடைய ஸ்டிமுலஸ், அவங்களோட எக்கனாமி வந்து ரொம்ப புவராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால தே ஆர் கிவிங் சம் ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ், ஓகேங்களா, சம் இன்சென்டிவ்ஸ். ஸோ அவங்களுடைய எக்கனாமி வந்து இன்னும் ஏறும், ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்குங்கிறதுனால நிறைய டாலர்ஸ் வந்து சைனீஸ் எக்கனாமிக்கு போகுது. ஸோ இதனாலையும் there is a flight of capital from Indian economy ஃபஸ்ட்டு. செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓவர் ஸ்ட்ரெச்டு ஸ்டாக் எவாலுவேஷனுமே பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் ஸ்ட்ரெச்டு ஆகிடுச்சு. இனிமேல் வந்து போட்டாலுமே, இனிமேல் இந்த ஸ்டாக்கில் போட்டாலுமே ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்க போகிறதில்ல அப்படிங்கிறது தெரியுது. அதனால் வந்து தே ஆர் நாட் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு எஃபிஐ. எஃபிஐ வந்து வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் டிமோட்டிவேட்டிங் கார்ப்பரேட் பர்ஃபார்மன்ஸும் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக கிடையாது. ஓகே, அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான காரணம். எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக இல்லை. எக்ஸ்போர்ட் அதிகமாக இல்லைன்னும் போது அர்னிங்ஸ் கம்மியாக இருக்க போதும் ஆட்டோமேட்டிக்கலி. நெக்ஸ்ட்டு சைனாவுடைய ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் நம்ம சொன்னோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரம்ப்போட ஃபேக்டர். ட்ரம்ப் வந்து என்ன பண்ண போகிறாரு? இஸ் கோயிங் டு ஹாவ் சம் ஹார்ட் பால் கேம், ஓகேங்களா. 100% டேரிஃப் போடுறேன்னு ரிட்டாலியேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரேட் வார் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும். திஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி மேக் யூஎஸ் கரன்சி மச் ஸ்ட்ராங்கர். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், டேரிஃப் வார்ஸ் போச்சுன்னா. அப்போ இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணுறதுக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏற்றும் போது அவங்களுடைய அந்த ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ட்ரம்ப் ஃபேக்டர் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ரீசன் அண்ட் இஷ்யூ, ஓகேங்களா. ஸோ இன்னொரு கான்செப்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க எக்கனாமியில். என்ன படிச்சிருப்பீங்க? இப்போ எக்ஸ்போர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் சார். எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா உங்களுடைய ருப்பியை வந்து நீங்கள் வேல்யூவை நீங்கள் டிப்ரிஷியேட் பண்ணி விட்டுருங்க அப்படின்வாங்க. டிப்ரிஷியேட் பண்ணிங்கன்னா இட் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக்கலி ஈக்குவல் டு த ஹையர் எக்ஸ்போர்ட்டு. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இட் வில் கிவ் சம் இன்சென்டிவ்ஸ் டு த எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸ், தட்ஸ் ஆல். ஏன்னா there are some other concepts like rear and near concepts and all, NEER REER, rear and near concepts, ஓகேங்களா. நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட், ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட், இந்த மாதிரி ரெண்டு கான்செப்ட் இருக்குது. இதை பொறுத்தும், ரியரை பொறுத்தும், ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்தும் எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் வில் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸ், ஓகேங்களா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ரியர் நியர் வேணும்னா கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், ஓகேங்களா. ஏன்னா டைம் ஆகிடுச்சு. நம்ம இன்னுமே இங்கேயுமே ஒரு 10 ஸ்லைட்ஸ் இருக்குது. இதையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து அதையும் சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுவோம். எக்கனாமி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஸ்ட்ரெச் ஆகிடுச்சு. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணிடுறேன், இல்லைனா we can shut down. டெஸ்ட் சீரீஸுக்குனே நான் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறேன், ஓகேங்களா. நெகட்டிவ் மார்க் வருது அப்படின்னா நெகட்டிவ் ஜோனில் வருதா, மைனஸில் எடுக்கிறீங்களா, இல்லை நெகட்டிவ் மார்க்காக நிறைய மாறுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எனக்கு தெளிவுபடுத்துங்க, ஓகேங்களா. நெகட்டிவ் மார்க்கே வருது அப்படின்னா இன்னும் நீங்கள் நிறைய படிக்க வேண்டியது இருக்குதுன்னு அர்த்தம், ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் வந்து சவுண்டிங் ராக்கெட் சம்டைம்ஸ் டெஸ்டட் அட். வாட் இஸ் சவுண்டிங் ராக்கெட்? சவுண்டிங் ராக்கெட் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கீங்க. நான் என்னன்றதை பார்த்துட்டு வரேங்க, எனக்கு தெரியல, ஓகேங்களா. நான் என்னன்றது சவுண்டிங் ராக்கெட்னா என்னன்னு பார்த்துட்டு வரேன், ஓகே. ஓகே ஃபிலிம் ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஒன்று நான் போடுறேன், ஓகேங்களா. ஃபிலிம் ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஒன்று போடுறேன். அடுத்த 5 months என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து
PM internship scheme via government is trying to develop skill set for job seekers. Can we use this unemployment question asked? இதை எழுதலாம். இது எழுதுறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? PM internship scheme வந்து பிலிம்ஸ்லையும் கேட்பாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி வந்து இது பண்ணுறது, ஸ்கில்லை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற இதில் இந்த ஸ்கீமுடைய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம எழுதக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படின்றத மட்டும்தான் சொல்லணும். ஓகேங்களா? என்ன பண்ணால் ருப்பி டாலர் ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ருப்பி டாலர்லாம் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? அதுக்கு வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி தேவை. நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது பயங்கரமாக வளரணும். ஓகேங்களா? ஸோ டாலரெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் டாலரை வந்து நம்மளோட ருப்பி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ, அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் கொஞ்சம் பண்ணணும். ஓகே, ரொம்பவும் கீழேயும் போயிடக்கூடாது. ருப்பி வந்து ரொம்பவும் கீழே போயிடக்கூடாது. ஓகே, அதையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த செஷன் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக்கை போடுங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நிறைய பேருக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஏன்னா வந்து இப்படி போக 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 தான் இன்னும் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற அந்த உந்துதல் இது எல்லாமே வரும். இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஏன் வீடியோ போடலைன்னா உரிமையாக ஏன் சார் வீடியோ போடலன்னு கேட்டிருக்கீங்க. ஓகேங்களா? இதே மாதிரி கமிட்மெண்ட்டோட நல்லா படிங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஜாலியாக இருங்க. ஓகே.